கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமையும் கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக என்ற வாழ்த்தலோடு கூட தேவனுடைய மிகப்பெரியதான கிருபையினாலே நம்மை இந்த ஒரு நாள் அல்லது இந்த ஒரு நொடிப்பொழுது வரை நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறார். அதற்கும் கூட நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளை நாம் மீண்டுமாக ஏறெடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு ஆவிக்குரிய கூடுகை நமக்கு ஒழுங்கு செய்து கொடுத்த சபையாருக்கும் கூட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கும் கூட ஒரு வாய்ப்பை தேவன் நல்கியிருக்கிறார். காட்பாடி சபையை சார்ந்த பரிசுத்தவான்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவரோடும் நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒன்றிணைந்து நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்திற்காகவும் அல்லது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் விதமாகவும் நாம் ஒரு சிறிய பாடத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்த்த அந்த பாடத்தை இந்த பாடத்திற்கு ஒரு ரொம்ப உதவியாக அது இருந்தது. அதற்கு முதலாவதாக சகோதரருக்கு கூட நன்றி நாம் சொல்லிக்கலாம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு திட்டமிடுதல் அல்லது தீர்மானம் செய்தல். திட்டமிடுதல் அல்லது தீர்மானம் செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கும்போதே நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக உலகம் மத்தியில் நம்ம இருக்கும்போது ரெசல்யூஷன்ஸ் நிறைய எடுப்பாங்க. புதிய வருட தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடுப்பாங்க. என்ன செய்யணும், இந்த வருடத்தில் நான் இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீர்மானங்கள் நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் நாம் புது சிருஷ்டிகளாக இருக்கிற நமக்கு நாம் என்ன தீர்மானங்கள் நம்ம எடுக்கணும்? அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஸோ சென்ற ஆண்டு நம்ம செய்திட்டதான சில தீர்மானங்கள் செய்திருப்போம். அந்த தீர்மானங்களில் எவ்வளோ அளவுக்கு நம்ம நடந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கெடுத்தல் எடுத்துகிட்டு, இல்லை வரக்கூடிய புதிய ஆண்டில் நம்ம என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு பாடத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பாடமாக இது இருக்கும். ஆனால் ரொம்ப முக்கியமான சில கருத்துக்களை நம்முடைய வேதாகமத்தில் இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஸோ இந்த கடந்த வருடத்தை கொஞ்சம் சிந்தனையில் கொஞ்சம் ஓட்டி பாருங்கள், விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த கடந்த வருடத்தில் எவ்வளோ விதமான சோதனைகள் இருந்தது, எவ்வளோ விதமான பாடுகள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ரொம்ப அதிகமான சத்தியங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ சத்தியங்கள் கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு. ஒரு வருடம் முழுக்க எத்தனை வாரங்கள் இருக்குது, எத்தனை சண்டே இருக்குது, எத்தனை வீக்லி ஸ்டடீஸ் இருக்குது, எவ்வளோ யூடியூப் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ வால்யூம் ஸ்டடீஸ் இருக்குது, செல்ஃப் ஸ்டடீஸ் இருக்குது. இவ்வளோ சத்தியங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்குற. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பலமான ஒரு கிருபை வாங்கின நம்ம. கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுதான இந்த சத்தியங்கள் அது அளவில்லாத சத்தியங்கள். அதுவும் இல்லாமல் இந்த அளவில்லாத சத்தியங்களில் கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தோம்னா அதில் தேவனுடைய பிரசன்னம் எவ்வளோ இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஒரு சில சத்தியங்களை புரிஞ்சு கொள்ளும் போது, இல்லை அந்த வசனத்தினுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்போது பிதாவாகிய தேவனுடைய வழிநடத்துதல், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதல் நம்ம வேதத்தை வாசிக்கும் போது, இல்லை சில சத்தியங்களை கேட்கும்போது நமக்கு வெளிப்படுத்தப்படுது அப்படின்னும் போது அது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அப்போது தேவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க, நம்மோடு இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கிறார் சென்ற ஆண்டு முழுக்க. ஆமாங்களா? இன்ட்ராக்ட் பண்ணதை தாண்டி நம்மளை நிறைய இடத்துல டெஸ்ட்டும் பண்ணியிருக்கிறார். நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாருங்க, டெஸ்ட் பண்ணியிருக்கிறார். நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த வகையில் கடந்த ஆண்டு அநேகமான சோதனைகளுக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஸோ அதில் நம்ம எவ்வளோ தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம வாசிக்கலாம் வசனம், சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 1-3 வரை. 46ஆம் சங்கீதம் 1-3 வசனம் முடிய. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும். இப்போ நம்ம பார்க்குறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும்
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்த்தோம்னா எவ்வளோ ஆபத்தான சூழ்நிலைகள் நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம். அந்த சூழ்நிலைகளில் அவர் நமக்கு எவ்வளோ பலன் கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும், அது உலக பிரகாரமான இருக்கட்டும், ஆவிக்குரிய விஷயத்தில், அல்லது அறுவடை ஊழியங்களில் செய்யும்போது, இல்லைன்னா வந்து நம்ம ஒரு கூடுகைக்குள்ளே நம்ம கடந்து வரும்போது, அதில் எவ்வளோ விதமான சோதனைகளுக்குள்ளே இருந்தாலும் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாருங்களா? அடைக்கலமான பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு இருந்திருக்கு பாருங்க. யார் கொடுத்ததுங்க இந்த பாதுகாப்பு? யாருடைய பாதுகாப்பு? தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன மாதிரியான சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம கடந்து போயிருந்தாலும் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு துணை நமக்கு யார் இருக்கிறாருங்க? நம்முடைய பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போது இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 46:7. 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். 11 வாசிக்கலாம் அப்படியே. 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஸோ இப்போ இந்த 2 வசனங்களில் நம்ம பார்க்கிறோம், நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய பிதாவாகிய தேவன், நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கக்கூடிய நம்முடைய பிதாவாகிய தேவன். இப்போ ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொன்னாலே அது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம். இல்லை வந்து ஒரு இடத்துல ஒரு வார்த்தை வருதுனாலே அதுக்குள்ளே இருக்கிற 1000 அர்த்தங்கள் அதில் வந்து மீனிங்ஸ் வந்து ஒளிஞ்சிருக்கும். ஆனால் இவ்வளோ வசனங்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு. நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு பலனாக இருக்கிறேன், உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். இதெல்லாம் வந்து ஏன் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய பாதுகாப்பு நம்மளுக்கு ஏன் கொடுக்கணும்? ஓகே, இப்போது வந்து நம்ம ஒரு சில காரியங்களில் வந்து நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை நம்ம முன்னேற்றப்படுத்தி நம்ம போகணும். அதுக்காக நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இவ்வளோ பெரிய பாதுகாப்புகள் நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நம்ம இந்த பாதுகாப்பை எடுத்துக்கும் போது நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா இன்னும் அதிகமான பாதுகாப்பு நம்மளுக்கு கொடுக்குறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். 2024 25 கடந்து வந்த போது நமக்கு இருந்த தெளிவு அல்லது சத்தியங்கள் கேட்பதில் இருக்கக்கூடிய ஆழங்கள், இது எல்லாமே வந்து இந்த 25 26 போகும்போது தெளிவடைஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா? இந்த தெளிவு பாருங்க, நம்ம கொஞ்சமா அவரை பற்றி பிடித்திருக்கும் போது நமக்கு இவ்வளோ அழகான சத்தியங்களை வந்து நமக்கு வெளிப்படுத்துறாருன்னா, அப்போ ஒருவேளை நம்ம அதை விட்டுட்டும் போது, ஒருவேளை அதை கவனிக்காம அல்லது நம்முடைய பிதாவாகிய தேவனை நம்ம அவரை விட்டுட்டு தூரம் போகும்போது அது என்ன ஆகும்? அதை குறித்து நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டு விடுவீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் என்ன பண்ணுவார்? அவர் உங்களோடு இருப்பார். இப்போ அப்படியே இதோடைய ஆப்போசிட் மீனிங் பார்த்தீங்கன்னா அவரும் என்ன பண்ண மாட்டாருங்க, கண்டுக்கவே மாட்டாருங்க. சரி, இப்போ 25 கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நம்ம எல்லாம் கண்டிப்பாக பாஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு தீர்மானம் எடுக்கிறோம்னா ஏன் தீர்மானம் எடுக்கிறோம்? பழைய விஷயத்தில் நம்ம செய்யலை, அதுக்காக இதை செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிற தீர்மானம். அப்போது ஒவ்வொரு இதில் இருக்கிற 3 பாயிண்ட்டும் நம்ம கொஞ்சம் தியானிக்கும் போது அந்த 3 பாயிண்டில் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்கிறாரு, கர்த்தரோடு இருந்தால். நம்ம எவ்வளோ கர்த்தரோடு இருந்திருக்கிறோம்? 2025 கர்த்தரோடு நம்ம எவ்வளோ இருந்திருக்கிறோம்? அப்போது நம்ம கர்த்தரோடு ஒரு சில காரணங்கள், ஒரு சில பகுதிகளில் மட்டும்தான் அவர் கூட இருந்திருக்கிறோம். அதுக்கே வந்து நமக்கு இவ்வளோ சத்தியங்கள் வெளிப்படுத்துகிறார். அவர் நம்மோடு வந்து இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2வது விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் அவரை தேடினால். நம்ம எவ்வளோ தேடி இருக்கிறோம்? எவ்வளோ தேடி இருக்கிறோம்? நம்ம தேடி இருக்கிறோமா? ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக தேடி இருப்போம். புது சிருஷ்டிகளாக நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக அவரை நம்ம தேடி இருப்போம். சரி, நம்ம எவ்வளோ தேடி இருந்தால் அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறோம் பாருங்க. ஸோ இந்த சத்தியத்தினுடைய ஆழம் அதுதான் முதல்ல சொல்கிறாரு. 25 ஸ்டார்டிங்கில் கேட்டதுக்கும் இன்னைக்கு கேட்கறதுக்கும் நமக்கு இருக்கிற இந்த சத்தியத்தின் தெளிவுக்கான காரணம் என்ன? இல்லை இந்த வசனங்கள் படிக்கும்போது இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சொல்கிறாரு, நாம் அவரை கொஞ்சமாக தேடி இருக்கிறோம், அதனால நமக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். 3வது விஷயம், அவரை விட்டீர்களே ஆகில்.
இது என்ன அர்த்தம்? அவரை விட்டீர்களே ஆகில், நீங்கள் அவர் நம்ம சத்தியம் இருக்குது, ஒருவேளை வந்து கூடுகைகள் இருக்குது, அதை நம்ம விட்டுடுறோம், இல்லை வந்து ஒரு சில சத்தியத்தினுடைய வார்த்தைகளை நம்ம வாசிக்காமல், இல்லை தேவனை வந்து நம்ம தொழுது கொள்ளாமல் நம்ம இருக்கும்போது அவரும் என்ன பண்ணிடுறாரு? நம்மளே விட்டுடுவார் அப்படின்னு சொல்கிறார். சரி, இந்த விட்டுடுவாருன்னு சொல்கிறார் இல்லைங்களா, அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த வார்த்தையினுடைய ஆழம் யோசிச்சு பாருங்க. விட்டு விடுவார். இப்போ பிதாவாகிய தேவன் இல்லைன்னா நம்ம யாரு? நம்ம யாருங்க? பிதாவாகிய தேவன் இல்லைன்னா நம்ம யாருங்க? நம்ம என்னமே இல்லை, அதாவது ஒரு பொருட்டே இல்லை அப்படின்றதான் சகோதரர் இங்க குறிப்பிடுறார். அது ஒரு விஷயமாவே கிடையாது அப்படின்ற அளவுக்கு நம்முடைய நிலைமை வந்து போகும், அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஸோ இந்த ஒரு ஆரம்ப இன்ட்ரோடக்ஷனோட நம்ம இந்த பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ கண்டிப்பாக நம்முடைய கடந்த காலங்களை நாம் சீர்தூக்கி பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது, அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ இப்போது நம்ம இந்த தலைப்புக்குள்ளே வரலாம். முதல் தலைப்பு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த தலைப்பில் வந்து ஒரு நிமிஷம், தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தீர்மானம்னா என்ன? முடிவெடுக்கிறது. முடிவெடுக்கிறது. ரொம்ப நன்றி. ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி தான் நான் செய்ய போகிறேன், இந்த ஆண்டு முழுக்க நான் இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இந்த தீர்மானம் எடுக்கிறது அப்படின்றது இது யாருடைய குணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, இது இல்லை யாரெல்லாம் எடுத்திருக்கிறாங்க தீர்மானங்கள்? சில பேர் எடுத்துருக்கணும் இல்லையா? வேதாகமத்தில் யாரெல்லாம் தீர்மானங்கள் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது யார் எடுத்திருப்பாங்க? தேவன் எடுத்திருக்கிறாரு. என்ன தீர்மானம் எடுத்தாரு? அந்த ஒரு தீர்மானம் எடுத்தாருங்க. சரி, இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் இருக்குது? வாசிக்கலாம். அவருடைய தீர்மானத்தை கொண்டு நம்ம தியானிக்கலாம். ஏசாயா 46 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா 46 அதிகாரம் 11 வசனம். உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து, என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். பாருங்க, அவர் என்ன செஞ்சிருக்கிறாருங்களா? அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இப்போ ஒருவேளை நம்ம அது சொன்னோம்னா நம்ம என்ன செஞ்சிடணும்? இப்போ யோசிச்சு பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவன் யாருங்க? அவர் தான், அதாவது தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறவர். அவருக்கு எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. அவர் தான் இருக்கிறதுலே சர்வலோகத்திற்கும் எஜமானர். அவர் தான் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலேயும் ஆதி அவர் தான். அவரு ஒரு திட்டம் பண்றாரு, அதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இப்போ யோசிச்சு பாருங்க, பிதாவாகிய தேவன் இதை செய்யாம கூட விட்டுறலாம். ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலே முழுமையும் அவர் தான். அவரு செய்யாமல் கூட இருக்கலாம். ஆனா எவ்வளோ பெரியவர், அவரே சொல்றாரு, நான் ஒருவேளை அதை சொன்னேன்னா நான் என்ன பண்ணிடுவேன்? செஞ்சிடுவேன். ஒருவேளை திட்டம் பண்ணேன்னா நான் அந்த திட்டத்தை என்ன பண்ணிடுவேன்? செஞ்சு முடிச்சிடுவேன் அப்படின்னு வந்து சொல்றார். ஸோ அப்போ நம்முடைய பிதாவாகிய தேவன் ஒருவேளை அந்த திட்டங்களில் ஒரு சிலது நம்ம கொஞ்சம் தியானிக்கும் போது, உலகத்தை சிருஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் பண்றார். அப்படின்னா என்ன பண்ணிட்டாரு? உலகத்தை இப்படியாக சிருஷ்டித்தார். நெக்ஸ்ட் வந்து நட்சத்திரங்களை வந்து சிருஷ்டிப்பதாக இருக்கட்டும், அல்லது சிருஷ்டிப்பின் வாரம், நம்ம தெய்வீக திட்டத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? சிருஷ்டிப்பின் வாரம், மனிதனை வந்து இப்படி தான் உருவாக்கணும், இந்த மாதிரி தான் அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு திட்டம் பண்ணுறார். அவருடைய எண்ணத்தில் முதல்ல இருந்தது, பிறகு அது வந்து என்னாச்சு? இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை வந்து ஜனங்களுக்காக அல்லது மனுக்குலத்திற்காக அனுப்பணும் அப்படின்ற ஒரு திட்டம் அவருக்குள்ளே இருந்துச்சு. அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்துகிறார். அப்போ பாருங்க, நம்முடைய பிதாவாகிய தேவன் அவ்வளோ பெரியவராக இருந்தும் கூட அவர் சொன்னதை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? செய்திருக்கிறார். இப்போ ஃபர்ஸ்ட் நம்முடைய பிதாவாகிய தேவனை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது யாரை பார்க்கலாம்? இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம். சரி, இயேசு கிறிஸ்து ஏதாவது திட்டம் பண்ணியிருக்கிறாரா? இல்லை தீர்மானம் எடுத்திருக்கிறாரா? ரெசல்யூஷன் மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி யோசிக்கணும். ஏன்னா இப்போ வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன திட்டம் எடுத்திருப்பார்? சரி, இப்போ சுச்சுவேஷன் நான் இன்னும் க்ளோஸாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது எல்லாருமே பரலோகத்தில் இருக்கிறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்க, பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து எல்லாமே இருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள்,
பிதாகி தேவன் கேட்குறாரு, நான் யாரை அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் என்ன திட்டம் பண்ணியிருப்பாருங்க? இந்த சைடு மட்டும்தான் சவுண்ட் வருது. சரி, என்ன திட்டம் பண்ணியிருப்பார்? ஏன்னா நம்ம கண்டிப்பாக இப்போ ஒவ்வொருத்தருமே திட்டம் பண்ணியிருக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்தோம்னா, அப்போ நம்ம வந்து திட்டம் பண்ணுறது எவ்வளோ அவசியம்ன்றது புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அப்போது இயேசு கிறிஸ்துவோடைய திட்டம் என்ன மாதிரி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு அவருடைய திட்டம், முதல் திட்டத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஸோ என்ன சொல்லியிருக்கிறார், என்ன திட்டம் பண்ணியிருக்கிறார், ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார். அவர் கண்டிப்பாக தெரியுமா இல்லைங்களா, இதுக்கப்புறம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றது தெரியும். அப்போ என்ன திட்டம் அவர் செஞ்சுருக்கணும்? சரி, இப்போ இதுக்குள்ள திட்டம்ன்றது வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு பாயிண்ட்டுமே அதில் இல்லை. சரி, என்ன திட்டம் பண்ணியிருப்பாருங்க? இதில் க்ளூ இருக்குது உங்களுக்கு, என்ன திட்டம் அவர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, வசனத்தை தாண்டி யோசிக்கணும். சரி, இப்போ சத்தியத்தை கொடுக்க வந்தார். சரிங்க, இப்போ இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி நிலைமையில வராருங்க? மனுஷ ரூபமாக ஒரு மனுஷனா தான் வராரு. சரிங்களா? இப்போ மனுஷனா வந்தா அவருக்கு என்னென்ன சித்தம் இருக்கும்? எல்லாமே அவருக்கும் இருக்கு. எல்லாமே என்ன இருக்குதுங்க? எல்லாமே அவருக்கு என்ன இருக்குதுங்க? சுயசித்தமும் இருக்குது, பிளஸ் தேவ சித்தமும் அந்த இடத்துல இருக்கு. ரெண்டுமே அவருக்கு முன்னாடி இருக்கு. ரெண்டுமே அவருக்கு முன்னாடி இருக்கு. அப்போ அந்த வார்த்தை ஏசாயால சொல்லும் போதே அவர் என்ன திட்டம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நான் மனுக்குலமாக போன பிறகு கண்டிப்பா நான் என்ன செய்ய மாட்டேன், நான் கண்டிப்பா சுயசித்தத்தை வெறுத்துட்டு தேவ சித்தத்தை மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்திருக்கிறாரு. இது எந்த இடத்துல எடுத்திருக்கிறாருங்க? பிதாவே தேவன் கூப்பிடும் போதே அவருடைய தீர்மானமாக இருக்கு. சரி, இப்போ இந்த தீர்மானத்தை நம்முடைய ரட்சகர் என்ன செஞ்சாருங்க? நிறைவேற்றினார். ஓகே, இப்போ நிறைவேற்றி இருக்கிறாருங்க. ஸோ இயேசு கிறிஸ்து நம்ம ஃபர்ஸ்ட் பிதாவே தேவன் பார்த்தாச்சு, இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்த்தாச்சு. இப்போ மூன்றாவது யாரை பார்க்கலாம்? அப்போஸ்தலர்கள், முற்பிதாக்கள். வேற யாரை பார்க்கலாம்? நாம. ஸோ நாம இப்போ நம்ம என்ன திட்டம் பண்றது? நம்ம எல்லாம் இப்போ முதல் நாள்ல இருக்கிறோம், வருஷத்தினோட முதல் நாள்ல இருக்கிறோம். என்ன திட்டம் பண்ணலாம்? சரி, என்ன செய்யாம விட்டோமோ அதை செய்யலாம். சரி, என்ன செய்யாம விட்டுட்டோம்? என்ன செய்யாம விட்டுட்டோம்? கொஞ்சம் இன்வால்வ் ஆனால் தான் நம்ம இதில் ரொம்ப டீப்பாக போவோம். ஏன்னா ரொம்ப சாதாரணமான வார்த்தைகளாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்குது. அதுக்காக தான் நம்ம கேட்குறோம். சரி, இப்போ நம்ம திட்டம், சரி இப்போ நம்மக்கிட்ட வரலாம். எல்லாரும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாரும் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் நாம. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் யோசிக்கும் போது தேவன், இயேசு கிறிஸ்து, அதுக்கப்புறம் நாம. சரிங்களா? இப்போ நாம என்ன திட்டம் பண்ணணும், இல்லை இந்த திட்டத்தை வந்து ஒருவேளை நம்ம எடுத்தோம்னா அதை என்ன செஞ்சிடணும், நாம கண்டிப்பாக நிறைவேற்றிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ இப்போ மறுபடியும் அதே தான் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து என்ன செய்திருந்தாருங்க? சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தத்தை அவர் என்ன பண்ணியிருந்தாருங்க? நடப்பித்தார். சரி, இப்போ சுய சித்தத்தை 25ல் நாம வெறுத்தோமா? தேங்க்யூ பிரதர். அப்படி வேண்டாம். நம்ம ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சுயசித்தத்தை நிறைய நேரம் செய்திருக்கிறோம் தான் சகோதரர் குறிப்பிடுறார். சுயசித்தத்தை நிறைய நேரம் நம்ம வெறுக்காம அதை தான் செய்திருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ நம்ம ஒன்று இதை செய்யணும், இல்லைன்னா தேவ சித்தம் செய்யணும். இப்போ இதையும் செஞ்சுட்டு இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, இப்போ நான் என்ன தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நம்மளை ஒரு புது சிருஷ்டியாக உங்களை கூப்பிட்டு இவ்வளோ பெரிய திட்டத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டு தேவ சித்தம் செய்யுங்க, இல்லை உங்கள் கையில் சுய சித்தம் இருக்குது, எது உங்களுக்கு கரெக்டுதோ அதை வந்து நீங்கள் இருக்கிற உங்களுடைய சுயாதீனத்தை பயன்படுத்தி செய்யுங்கன்னு கொடுத்தா நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? அதிகமாக
சுய விருப்பத்தை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்றத வந்து இங்க குறிப்பிட்டு சொல்றார். சரி, இப்போ இந்த வரக்கூடிய ஆண்டுல தேவனுக்கு சித்தமானால் தேவனுடைய சித்தத்தை நாம செய்வதற்கு முயற்சி எடுப்போம். ஸோ இப்போ ஒருவேளை தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யும்போது அதை எந்த மாதிரி வகையில செய்யலாம், ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க. தேவ சித்தம் நம்ம செய்யணும், எப்படி செய்யறது? தீர்மானம். சரி, என்ன இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தேவ சித்தம் மட்டும்தான் நம்ம செய்யணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. கண்டிப்பா எல்லா வசனங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில் நீங்க சப்ஜெக்ட்லாம் சொல்றீங்க சிஸ்டர். சரி, தன்னைத்தானே வெறுக்கணும். ரொம்ப நன்றிங்க பிரதர். ஸோ நம்ம இது வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸோ அப்போ இப்போ நம்ம தேவ சித்தம் செய்யணும்னா நம்மளுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்போ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற முக்கியமான க்ளூ. இப்போ பிதாவுக்கு தேவன் சொன்னாரு, உலகத்தை சிருஷ்டித்தார். இயேசு கிறிஸ்து திட்டம் பண்ணினாரு, நமக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். இப்போ நாம திட்டம் எடுக்கிறோம், நமக்குரிய திட்டத்தை நாம செலக்ட் பண்ண முடியாதுன்றதுனால அவரே அவருடைய வார்த்தையில கொடுத்துட்டார் தேவசித்தம் செய்யறதுக்கு. அது என்ன தேவசித்தம் அப்படின்னா, அதுதான் சொல்றாரு, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்போ எல்லாரும் ரெடியா இருங்க. சிலுவையை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ண போறோம், வாக் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ எப்படி எல்லாம் இதுல வாக் பண்ணலாம், இந்த தன்னைத்தான் வெறுத்து அல்லது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு எப்படி நம்ம நடக்கலாம். ஸோ இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நமக்கு இந்த பாடமே வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த தீர்மானத்தினுடைய சில கருத்துக்கள் பார்த்துட்டு என்ன தீர்மானம்ன்றது நம்ம உள்ள போகலாம். முதல்ல இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான தீர்மானங்கள் ஒரு சிலது எடுத்திருப்போம். அதில் ஏதாவது ஒரு முக்கியமான தீர்மானங்கள் நம்ம எடுத்ததை சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே தீர்மானம் எடுத்தோம். ஆமாம், ஸ்பிரிச்சுவலாக தான், கண்டிப்பாக ஸ்பிரிச்சுவலாக தான். குணலட்சணம் நம்ம எடுத்த முதல் தீர்மானம் எது? பங்கு. சரி, எந்த டைம்ல நம்ம எடுத்தோம் ஒரு தீர்மானம்? பேப்டிசம். ஸோ உடன்படிக்கை செய்யும் போது நாம் செய்திட்டதான தீர்மானம் என்ன? என்னுடைய சுய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தை மட்டும்தான் நான் என்ன பண்றேன், செய்வதற்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றார். இப்போ நாம் எடுத்த முதல் தீர்மானம் இதுதான். சரிங்களா? இப்போ நம்முடைய டேட் எல்லாம் நம்மளுக்கு தெரியும், என்னைக்கு நம்ம கான்செக்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு எடுத்த தீர்மானம், அன்னைக்கு இருந்த பயபக்தி, அன்னைக்கு இருந்த வைராக்கியம், அன்னைக்கு இருந்த சத்தியத்தின் ஆவி, யோசிச்சு பாருங்க எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு அன்னைக்கு. சரிங்களா? அன்னைக்கு இருந்தது. சரி, இன்னைக்கும் அந்த டேட், உங்களுடைய டேட் இருக்கு இல்லையா, உங்களுடைய பர்த் டேட் இருக்கு இல்லையா, அந்த டேட்டும் இந்த டேட்டும் கம்பேர் பண்ணி பாருங்க. அங்க இருந்த வைராக்கியம், அங்க இருந்த பயபக்தி, இன்னைக்கு அப்படியே கம்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற நீங்களும் அன்னைக்கு இருக்கிற நீங்களும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. நமக்குள்ள எவ்வளோ வைராக்கியம் குறைஞ்சிருக்கு, எவ்வளோ பயபக்தி குறைஞ்சிருக்கு, எவ்வளோ தேவனுடைய ஆவி குறைஞ்சிருக்கு, யோசிச்சு பாருங்க. அப்போ நம் யாரு? பிதாவுக்கு தேவனுடைய பிள்ளைகளா நம்மளை என்ன பண்ணிருக்காரு, கூப்பிட்டுருக்காரு, சுதந்திரவாளின்னு சொல்றாரு. அப்போ சுதந்திரவாளினா அப்போ ஒரு மாதிரி நடக்கிறாரு, பிள்ளை ஒரு மாதிரி நடக்கிறாருன்னா அப்போ அது அந்த ரிலேஷன்ஸ் கரெக்டா இருக்குமா? அது அப்போ நாம எதிர்த்துட்ட ஒரு முக்கியமான, நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்தை நம்மளால என்ன பண்ண முடியல, அது ஃபாலோ பண்ண முடியல. அப்போ அது ஃபாலோ பண்ண முடியாத காரணத்தினால சொல்றாரு, அப்போ நீங்க ஏன் தீர்மானம் எடுத்தீங்க, அப்போ ஏன் தீர்மானம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது ரொம்ப ஆபத்தான காரியமாக இருக்கு. ஸோ சகோதரர் ரைட்டிங்ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது தீர்மானம் என்ன எடுத்திருப்போம்? ரெண்டாவது ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம், ரொம்ப முக்கியமா எல்லாரும் சேர்ந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும்போது முதல் தீர்மானம் எடுத்தோம். ரெண்டாவதா ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம் இந்த இடத்துல, இந்த நாள்ல அப்படின்னு ஒரு நாள் இருக்கு எல்லாருக்குமே பொதுவா. பஸ்கா நாள்ல நம்ம என்ன தீர்மானம் எடுத்தோம்? பஸ்கா வந்து ஆசரிக்க போறோம், எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம், ஆசரிக்க போறோம். அப்போ ஒரு தீர்மானம் எடுப்போம்.
சரி, இந்த வருஷம் எப்போ வருதுங்க பஸ்கா? மார்ச் 31. சரிங்களா? இப்போ 31 அன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் கை வைக்க போகிறீங்க. அடுத்த நொடியில் நீங்கள் கை வைக்க போகிறீங்க. உங்களுக்கு பகிர்ந்தளிக்க போகுது. அந்த டைமில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சரி, இன்னொரு வாய்ப்பு எனக்கு கொடுக்குறீங்க. வேற என்ன மனநிலை இருக்கும் நம்மளுக்கு? சரி, இப்போ அது என்னது? நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமும் அவருடைய பரிசுத்தமான ரத்தமும், சிந்தப்பட்ட ரத்தம். இப்போ இதில் போய் நம்ம கை வைக்க போகிறோம். இப்போ நம்ம அப்படியே அதே சிந்தையோடு போய் கை வைக்கலாமா? அந்த இடத்துல நம்ம என்ன தீர்மானம் எடுப்போம்? என்னுடைய பலியின் ஜீவியத்தை நான் இதுக்கப்புறம் கரெக்டாக செய்வேன். ஓகே, ஒன்று. வேற எப்படியும் நம்மளுக்கு அது என்ன ஆகுதுங்க? இயர் எண்டு புது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? சரி, எதுக்காக பஸ்கா அனுசரிக்கிறோம்? சரி, வேற பாடுகள்ல பங்கு. வேற பஸ்காவுடைய கோர் என்ன? பஸ்காவுடைய கோர் என்ன? பாடுகள்ல நம்ம பங்கு கொள்றோம். கண்டிப்பா அதுல நம்ம பங்கு கொள்றோம். நீங்க அதோடைய மீனிங் தான் சொல்றீங்க. நம்ம ஒரு புது சிருஷ்டியாக கர்த்தருடைய பஸ்காவை நம்ம எப்படி அணுகணும்? ஏன்னா உலகத்தார் கூட அதே தானே பண்றாங்க. உலகத்தாருமே சரீரத்தையும் ரத்தத்தையும் நாங்களும் பங்கு கொள்றோம், ராபோஜனம் நாங்க செய்யறோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களும் அதே தான் சொல்றாங்க. நாங்க கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நாங்க பங்கு கொள்றோம், ரத்தத்தில் நாங்க பங்கு கொள்றோம், அந்த பந்தியிலே அந்த ரத்தத்தினுடைய பானத்தில் நாங்களும் பானம் பண்றோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்? பாவ மன்னிப்புன்ற கான்செப்ட்ல தான் அவங்க செய்யறாங்க. சரி, இப்ப நாம எப்படி செய்யறோம்? சரி, நம்ம ஏன் பஸ்கா அனுசரிக்கணும்? இப்ப பதில் சொல்லிடலாம். ஆனா உங்களுக்குள்ள இருந்து வந்துச்சுன்னா தான் அதோடைய ஒரு டச் இருக்கும் உங்களுக்கும். அதுக்காக தான் கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. பின்தொடரணும். அதாவது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கணும். வா, ரொம்ப 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 க்ளோஸா வந்துட்டாரு. பலியின் ஜீவத்தை நம்ம புதுப்பிக்கிறோம். ரொம்ப அருமை. அதுதான் நம்மளுக்கு க்ளூவே. கிட்டத்தட்ட பாதி ஆன்சர் சொல்லிட்டாருங்க. நிதானிப்பது. ஓகே, அதுவும் அது கூட சேர்ந்தது. முழுமையான. சரி, இப்போ இன்னைக்கு நைட் 8 o'clock நம்ம என்ன பண்ண போறோம்னா மறுரூபம் ஆக போறோம். சரிங்களா? ஐயோ, ஆன்சர் சொல்லிட்டு நான். சரி, ஸோ நம்ம பலியின் ஜீவியத்தில் பங்கு கொள்றோம். பிளஸ் அது நம்ம அதில் பங்கு கொள்வதற்கான முக்கியமான சாரம் என்ன அப்படின்னா, நாம் மறுரூபம் ஆவதற்கு. சரிங்களா? இப்போ ஏன் மறுரூபம் ஆகணும்? நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தூதன் ஸ்நானத்தில் நம்ம நிலைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? போக போகிறோம். அதுக்காக தான் நம்ம பஸ்காவை அனுசரிக்கிறோம். ஸோ அன்னைக்கு எடுக்கக்கூடிய தீர்மானம் நான் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சேன். நம்ம ரொம்ப ரொம்ப பயபக்தி இருக்கும் நம்மளுக்கு. அந்த போன வருஷம் எடுத்த அந்த கடைசியாக நம்ம கையில் வாங்குவதற்கு அந்த ஒரு செகண்ட் முன்னாடி நம்முடைய பயபக்தி யோசிச்சு பாருங்க. நம்முடைய இருதயத்தினுடைய நிலை யோசிச்சு பாருங்க. நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும், எவ்வளோ தெய்வ பயம் இருக்கும். ரொம்ப நடுங்குவோம் அன்னைக்கு. சரிங்களா? அந்த பயத்தோடு நம்ம எடுக்கிற முடிவு அதுக்கடுத்து ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுங்க? அது கம்மியாயிடுது. இப்போ எல்லாருமா சேர்ந்து நாம் எடுத்த முதல் தீர்மானம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது, ரெண்டாவது தீர்மானம் பஸ்கா அனுசரிக்கும் போது. சரி, இந்த 2 தீர்மானங்கள் ரொம்ப பிரதானமாக நம்ம எடுத்திருக்கிறோம். ஆனா அது நம்ம என்ன பண்ணல, சரிவர நம்ம கடைபிடிக்கல. அது உண்மைதான். சரிங்களா? அப்போ எல்லாரும் இந்த பாடம் எல்லாருக்கும் ஆனது. சரிங்களா? அப்போ நம்ம சரியா கடைபிடிக்கல அப்படின்றது கேட்டுட்டு அதோட விட்டுறலாங்களா? இல்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அதே பயபக்தி நமக்கு எப்போதுமே அது காணப்படணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். சரி, இப்போ இந்த ஒரு விஷயத்தை குறித்து நம்ம ஞானஸ்நானம் பிளஸ் இந்த பஸ்கா, இது 2 குறித்து நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு மட்டும் செய்தா போதுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அனுதினமும் செய்யணும். இதை குறித்து சகோதரருடைய ரைட்டிங்ஸ் நம்ம ஒரு பார்க்கலாம். தெரியுதுங்களா? புது சிருஷ்டி என்பது ஏதோ உடன்படிக்கை செய்து முடிவில் கிடைக்கப் போகிற பரிசு கிடையாது. தேவனுடைய சித்தத்தை நாள்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும், வருடந்தோறும் விடாமுயற்சியுடன் செய்து முடிப்பவர்களே முடிவில் புது புது வருட
சிருஷ்டியின் நிலையை பெற முடியும். புது வருட சிருஷ்டி, சரிங்களா? அப்போ புது சிருஷ்டி என்பது ஏதோ உடன்படிக்கை செய்து முடிவில் கிடைக்க போற பரிசு. இப்போ நம்ம உடன்படிக்கை செஞ்சாச்சு, நம்ம எல்லாருக்குமே என்ன ஆயிட போகுது? நம்ம என்ன ஆயிட போறோம்? சபையாக ஆயிட போறோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்களா? கிடையாது. அப்படின்ற வாய்ப்பே கிடையாது. அதான் சொல்ல, தேவனுடைய சித்தத்தை நாள்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும், வருடந்தோறும் விடாமுயற்சியுடன் செய்து. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நாள்தோறும் செஞ்சிடுவோம், வாரந்தோறும் கூட வந்து நமக்குடைய மனநிலை இருக்கும் சகோதரர் கூடுகையில். அதே மாதிரி மாசத்துல வந்து இந்த 1ஆம் தேதி இல்லைன்னா வந்து அந்த கடைசி வாரம் அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணுவோம். ஆனா அதை விடாமுயற்சியுடன் செய்வோமா அப்படின்னு கேட்டா அங்கதான் கிடையாது. இப்போ இங்க வருவோம், நம்ம ரொம்ப பரிசுத்தத்தோட நம்ம வந்து அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்போம். இங்கிருந்து வெளியே போனதுமே அந்த முடிவு எங்க இருக்குதுன்னே தெரியாது உள்ள, சரிங்களா? அப்போ இப்போ இதுதான் சொல்றாரு, அப்படி முடிப்பவர்களே முடிவில் புது வருட சிருஷ்டியின் நிலையை பெற முடியும். அது புது சிருஷ்டியின், சரிங்களா? புது சிருஷ்டியின் நிலையை பெற முடியும். அப்போ புது சிருஷ்டியின் நிலையை நம்ம வந்து பெறணும். இப்போ நம்மளாம் யாரு? புது சிருஷ்டி. அப்போ புது சிருஷ்டிக்கே உரிய குணத்தை 7ஆம் தூதன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருங்க? நாள்தோறும், வாரந்தோறும், மாதந்தோறும், வருடந்தோறும் விடாமுயற்சியுடன். நீங்க என்ன பண்ணணும்? விடாமுயற்சியுடன் செஞ்சாதான் நம்ம யாருங்களா? புது சிருஷ்டி. அப்போ நம்ம செய்யலைன்னா நம்ம யாரும் இல்லைங்க, புது சிருஷ்டி இல்லை. அப்போ புது சிருஷ்டி இல்லைன்னா நம்ம இங்க உட்காருவதற்கே அங்க என்ன இல்லைங்க, நமக்கு தகுதியே இல்லை. அப்போ நம்ம செய்யாத போது, நம்ம நாள் பூரா செய்யறதில்ல, வாரத்திலையும் செய்யறதில்ல, மாசத்துலையும் செய்யறதில்ல, வருஷத்துலையும் செய்யறதில்ல, சொல்றதோட நம்ம நிறுத்திடுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா புது சிருஷ்டி கிடையாது. அப்போ புது சிருஷ்டி இல்லைன்னா நம்ம யாருடைய பிள்ளைகள் இல்லை? தேவனுடைய பிள்ளைகளே இல்லை. அப்போ பாருங்க, இந்த ஒட்டுமொத்த திட்டத்தையே நம்முடைய சுய சித்தத்தினால எதிர்த்துட்டு இருக்கோம். எதிர்க்கிறோமா? யாருடைய திட்டத்தை எதிர்க்கிறோம்னு சொல்றாருன்னா, தேவனையே எதிர்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. அவர் சொல்றாரு, இந்த திட்டத்தின்படி வாங்கப்பான்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அந்த திட்டத்தையே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்களா? எதிர்த்துட்டு இருக்கிறோம். நம்ம யார் ஃபர்ஸ்ட் தேவனை எதிர்க்கிறதுக்கு? பாருங்க, ஒரு பொருட்டே இல்லாத ஒரு சிருஷ்டிப்பை இவ்வளோ பெரிய திட்டத்தை கொடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இதை செய்யுங்கப்பான்னு சொல்லி கொடுத்தா நம்ம என்ன பண்றல? அது காது கொடுத்து கூட கேட்கறது இல்லைன்றதை வந்து சகோதரர் குறிப்பிட்டார். இது தொடர்ந்து வாசிக்கும் போது அந்த விஷயங்களை காது ஃபுல்லா கூட நம்ம கேட்கறது இல்லைன்னு சொல்றாரு. அது எவ்வளோ ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை நம்ம வாசிக்கும் போது சில தீர்மானங்களை குறித்து வந்து இங்க சொல்றாரு. சரி, தீர்மானங்கள்ல ஒரு எக்ஸாம்பிளுக்காக தீர்மானம் சொல்றாரு. இப்போ உண்மையிலே நம்ம இன்னும் தீர்மானத்துக்குள்ள போல, நம்ம வந்து நம்மளை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். தீர்மானன்றது என்ன, ஏன் அது முக்கியம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். ஸோ முதல்ல அதுக்காக நம்ம ஒரு சில தீர்மானங்களை வந்து நம்ம திங்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானத்தை வந்து எக்ஸாம்பிளுக்காக திங்க் பண்றோம். ஃபர்ஸ்ட் விஷயம் மன்னிக்கும் சிந்தை. இப்போ மன்னிக்கும் சிந்தை குறித்து கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ நான் இதுக்கப்புறம் எல்லாரையும் மன்னிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம்? இதுக்கப்புறம் இந்த வருஷம் ஃபுல்லா என்ன மாதிரியான ஒரு சோதனை நமக்கு வந்தாலும் எல்லாரும் என்ன பண்ணிடுவோம்? மன்னிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறோம். சரி, 1 மாசம் செய்கிறோம், 2வது மாதம் செய்கிறோம், 3வது மாதமும் மன்னிக்கிறோம், 4வது மாதம் போகும்போது பழகிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் இது. ஆனால் அது என்ன ஆகிடும்னு சொல்கிறாருன்னா, அது மேட்டுமைக்குள்ளாக அது போயிடும் அப்படின்னு சொல்கிறார். சரி, ஒருவேளை 2வது பண விஷயத்தில், உறவுகள் விஷயத்தில், உறவுகள் அப்படின்றது வந்து நம்ம உலக பிரகாரமாக நம்ம வந்து எடுக்கிறோம். ப்ளஸ் சபைக்குள்ளுமே இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாரு. நெக்ஸ்ட் நம்ம அதை பார்க்கலாம். சபைக்குள்ளவும் வந்து இந்த உறவு பற்றி குறிப்பிட்டு பேசுகிறாரு. இப்போ உலக காரியங்களில் ஈடுபாடு, இதை குறித்து ஒரு சில கருத்துக்கள் இங்கே சொல்கிறாரு. பொருட்கள் வாங்குவதில் மற்றும் ஈடுபாடு, உலகத்தோடு கூடிய ஈடுபாடு, இது 2 விஷயம் சொல்றார். இந்த உலக காரியங்களில் ஈடுபாடு வரல, உலக காரியங்களில் ஈடுபாடு இது நம்ம பார்க்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பொருட்கள் வாங்குதல் மற்றும் உலகத்தோடு கூடிய ஈடுபாடு. நம்ம எவ்வளோ உலகத்தோடு தொடர்பு வச்சிருக்கிறோம் அப்படின்றத வந்து இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். ஸோ அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா, இந்த கடைசியாக 4வது இருக்குது இல்லைங்களா, உலக காரியங்களில் ஈடுபாடு. அதில் வந்து சொல்கிறாரு, நான் இதுக்கப்புறம் பொருட்கள் ரொம்ப குறைவாக வாங்குவேன், தேவையானது மட்டும்தான் வாங்குவேன், இல்லது வந்து அவங்களோடு கூட ஈடுபடுதலை வந்து நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைச்சிக்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போது 1 மாதம் அதை வந்து செய்கிறோம், 2 மாதம் செய்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகாது அப்படின்னா, நம் எடுத்த தீர்மானத்தையே நம்ம மறக்கடிக்கிற மாதிரி நம்முடைய சிந்தை வந்து போயிடும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அப்போ ஒரு தீர்மானம் எடுத்தால்
அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த தீர்மானம் வந்து நமக்கு என்ன இருக்கணும், மைண்டில் இருக்கணும், அதை கடைப்பிடிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எடுத்துட்டு ஒரு 3 மாசத்துலயோ இல்லை 2 மாசத்துலயோ நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, என்ன தீர்மானம் எடுத்துன்னு ஞாபகம் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? அப்போ தீர்மானம் எடுக்கும்போது அதை நம்முடைய எண்ணத்தில் வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த எண்ணத்தில் வைத்திருப்பது மட்டும் இல்லாமல் அதை கடைபிடிப்பது ரொம்ப அவசியம். தீர்மானம் உடனே எடுத்துட்டு நம்ம அப்படியே வச்சிருக்கூடாது. அப்போ எடுக்கணும், அதை சிந்தையில் வச்சிருக்கணும், அதன்படி கடைபிடிக்கணும். ஸோ இதுதான் தீர்மானத்துக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன். இதுதான் தீர்மானம், இப்படி தான் தீர்மானம் வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். சரி, இப்போது நம்மளை குறித்து பார்த்துட்டோம். தேவன், இயேசு கிறிஸ்து, நாம தீர்மானம் எப்படி பண்ணணும். சரி, இப்போ பழைய ஏற்பாட்டில் ஒரு சிலரையும் புதிய ஏற்பாட்டில் ஒரு சிலரையும் நம்ம என்ன பண்ணலாம், என்ன தீர்மானம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதலாவது சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அவர் என்ன செய்திருக்கிறாருங்களா? என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். இப்போ இந்த ஒரு தீர்மானத்துல அவர் கடைபிடிச்சிருப்பாராம் தாவீது. கண்டிப்பாக கடைபிடிச்சிருப்பார். சரிங்களா? நிறைய தீர்மானங்கள் எடுத்திருக்கிறார். ஒரு 7 வசனங்கள் இருக்கு. இன்னும் ஒரு வசனம் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதுல இல்ல, 39 1ஆம் வசனம். 39ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சோ பாருங்க, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து. அப்போ நான் வந்து வாயினால் கூட நான் என்ன பண்ண மாட்டேன், இதுக்கு மேல பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணியிருக்கிறாருங்க, தீர்மானம் எடுத்திருக்கிறார். அதைப்படி நடந்தும் இருக்கிறார் அவர். சரிங்களா? நெக்ஸ்ட் இன்னொருத்தரை குறித்து நம்ம பார்க்கலாம். யோபை குறித்து நம்ம பார்க்கும்போது 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பதைப்படி. ஸோ என்ன மாதிரி அவர் சொல்றாரு பாருங்க, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினேன். இந்த கண்கள் யாரு? கண்களோடு உடன்படிக்கை பண்ணினேன். இந்த கண்கள் யார்? சரி, இந்த 31ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? யோபு 31ஆம் அதிகாரத்தில் anybody சரி, இப்போ இந்த இல்ல கரெக்ட் தான். அதாவது எப்படி வந்து நான் யாருன்றதை வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நான் இப்படியெல்லாம் நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் தன்னை என்ன பண்ணுற வெளிக்காட்டி கொண்டு இருக்கிறார். அப்படி வெளிக்காட்டும் போது அவர் சொல்கிறாரு, அந்த டைம்லேயே அவர் எடுத்த தீர்மானம் யோசிச்சு பாருங்க. என்னுடைய கண்களோட உடன்படிக்கை பண்ணினேன் நான் ஒரு கன்னிகையின் மேல் எப்படி நினைப்பா இருக்குவேன். நான் இவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கிறேன் தெரியுமா, நான் அவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்கிறேன். யோபு வந்து தன்னை குறித்து சொல்லும் போது இவ்வளோ கண்ட்ரோலாக வந்து நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, நான் ஒரு தீர்மானம் எடுத்து நான் நடந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு திட்டமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு தீர்மானம் எடுத்து அதன்படி நடக்கிறாங்க அப்படின்னும் போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. இப்போ அந்த தீர்மானத்தை எடுத்து நாம் என்ன பண்ணணும்? இப்போ நாம் எடுக்கிற தீர்மானத்துக்கு இப்போ ஓல்டு டெஸ்டமெண்ட்லேயே அவ்வளோ உறுதியாக அவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நாம ரொம்ப வைராக்கியத்தோடு அதை நம்ம காத்திருக்கணும், அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். சரி, இப்போ புதிய ஏற்பாட்டில் ஒருவரை குறித்து நம்ம பார்க்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. ஸோ நான் என்ன செஞ்சிடுறேங்களா? ஒன்று செய்கிறேன். அவர் எடுத்த தீர்மானம், நான் இதை தான் செய்ய போறேன் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானம் எடுத்துறேன். என்ன தீர்மானம்? ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகள்னா என்ன? இப்போ அதே தான் நம்மளுக்கும். பின்னானவைகள் என்ன? இப்போ 2025 நம்ம செஞ்ச அந்த பின்னானவைகள், நம்முடைய சித்தம் என்ன, அதெல்லாம் செஞ்சோம் இல்லைங்களா? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இப்போ முன்னானவைகளே வந்து என்ன நாடி இருப்பாருங்க? அப்போஸ்தலன் பவுல் என்ன செஞ்சிருப்பாருங்க? முன்னானவைகள் எதை பத்தி முன்னானவைகள் பேசுவார்? 14ஆம் வசனம் வாசிக்கும்.
கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இதுதான் அவர் வந்து திட்டம் பண்ணின அல்லது தீர்மானம் செய்த ஒரு காரியம். என்ன காரியம் செஞ்சிருக்கிறாருன்னா, கிறிஸ்துவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேங்களா, நான் எடுக்கிற ஒரு தீர்மானம் என்ன? நம்மளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ரொம்ப பரிசுத்தமாக அவரை நம்ம கடைபிடிக்கலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இயேசு கிறிஸ்து மாதிரி இல்லை, ஆனால் அதுக்கு கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா செய்திருக்கிறாரு. அப்போ அவரை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அப்போ அவர் எடுத்த தீர்மானம் பாருங்க, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். இப்போ நாம ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா அது என்ன மாதிரி இருக்கணும்? அந்த பந்தய பொருளை வந்து நம்ம இலக்கை நோக்கி அது கிட்ட போனோம், அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கணும், தீர்மானம் எடுத்திருக்கணும். அப்போ அந்த பந்தய பொருளை ரொம்ப கவனத்தோடு நம்ம அதை பார்த்துட்டே இருக்கணும். இந்த மாதிரி தீர்மானங்கள் தான் நமக்குள்ளே இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரர். சரி, இந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பேதுரு செய்திருக்கிறாங்க, யாக்கோபு செய்திருக்கிறாங்க, யோவான் முக்கியமாக செய்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா தீர்மானங்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க, அதன்படி செய்தும் இருக்கிறாங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுடைய முடிவு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்தாருங்க? அவருடைய முடிவு அவருடைய வாயிலிருந்தே வருதுங்க. என்ன சொல்றாருங்க? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், எனக்கு என்ன இருக்குதுங்க, ஜீவ கிரீடம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாரு. இப்போ நம்ம கடைசியா பாடத்துல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம இமேஜின் பண்ணுறீங்களா இல்லை அந்த மாதிரி நடக்கிறீங்களா 1000 இயர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பாடத்தில் நம்ம கேட்டோம் இல்லைங்களா. 1000 இயர்ஸ் வந்து எப்படி இருக்கும் பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் லிட்டரலாக நடந்திருக்கிறார். அதே போல் எப்படி அங்கே 1000 இயர்ஸில் இருக்கணுமோ அந்த மாதிரி நடந்திருக்கிறார். ஸோ அதே போன்று நம்மவும் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாருன்னா நடந்திருக்கணும். இந்த மாதிரியான தீர்மானங்கள் நம்ம எடுக்கணும். சரி, இப்போ இவ்வளோ பேருடைய நிறைய பேருடைய தீர்மானங்களை வந்து நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா. இப்போ தீர்மானத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு விளக்கம் மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சரி, தீர்மானம் எடுக்கிறோம், கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு சொல்லியாச்சு. ஒரு வேளை விழுந்துட்டா, தேங்க்யூ சிஸ்டர். ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. இல்லை, முதல்ல இந்த வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அப்போ நம்ம தீர்மானம் எடுப்போம், அதுல கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடுவோம் சொல்றாரு, விழுந்துடுவோம்னு சொல்றாரு. அப்படி விழுந்தாலும் நம்ம என்ன பண்ணிடணுங்களா, திரும்பி வந்து எழுந்திரிச்சிடணும். இப்போ நான் வந்து வேதத்தை வாசிப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு தீர்மானம் எடுத்தேன்னா அது ஒரு கொஞ்ச நாள் நம்ம கடைபிடிப்போம், அதுக்கப்புறம் விட்டுருவோம். ஆமாம், நான் தீர்மானம் எடுத்தேன் ஆனால் வந்து என்ன பண்ண முடியல, இதுக்கப்புறம் என்னால் செய்ய முடியல அப்படின்னு விட்டுடலாமா? கிடையாது. ஒரு வேளை விட்டாலுமே கூட அதை வந்து நம்ம செய்யாமல் மறந்துட்டோம்னா கூட திரும்பியும் ரீகால் பண்ணி நம்ம என்ன பண்ணிடணும், அந்த தீர்மானத்தை செய்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றார். நீதிமொழிகள் 20-21. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஸோ பாருங்க, இப்போ நான் எடுத்த உடனே எல்லா தீர்மானத்தையும் கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காதுங்க, ஆசீர்வாதமே கிடைக்காது. நம்ம பர்ஃபெக்டாக இருப்போம். கண்டிப்பாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உடன்படிக்கை பண்ண போதோ இல்லை வந்து பஸ்கா அனுசரிச்சது பிறகு ஒரு வாரமோ இல்லைன்னா வந்து நம்ம சகோதரர்களை வந்து ஒரு கூடுகைக்கு பிறகோ நம்ம வந்து ஒரு 4-5 நாள் நல்லா பர்ஃபெக்டாக இருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகிடுங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடும். இந்த பயபக்தி வைராக்கியம் எல்லாமே அப்படியே கம்மியாயிடும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த 4 நாள் வச்சு ப்ரைஸ் கொடுத்துடலாமா அப்படின்னா கிடையாது. அப்போ உடனடியாக வரக்கூடிய சுதந்திரம் கூட அது என்ன ஆகாதுங்க, அந்த ஆசீர்வாதம் நிலைக்காது அப்படின்னு வந்து சொல்ற. துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. அப்போ நல்ல எவ்வளோ முடியுமோ அவ்வளோவும் நம்மளை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாரு. ஸோ ஒரு தீர்மானம் எடுங்க, அந்த தீர்மானத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களால் செய்ய முடியாது. மறுபடியும் அந்த தீர்மானத்தை புதுப்பிச்சு மறுபடியும் அதில் வந்து நடங்க. மறுபடியும் விழுந்தாலும் சரி, திரும்பியும் என்ன பண்ணிடணும், தீர்மானத்தை நம்ம கடைபிடிச்சே ஆகணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சரி, இவ்வளோ நேரம் பாடத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். இப்போ தான் பாடத்துக்குள்ளே நம்ம போகிறோம், பயப்படாதீங்க. சரி, இப்போ ஸோ தீர்மானம்னா என்னன்னு புரிஞ்சுது. அந்த தீர்மானம் ஒருவேளை நம்ம மிஸ் பண்ணோம்னா திரும்பியும் அதை என்ன பண்ணணும், ரீகால் பண்ணி அதை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ இப்போ முதலாவது தீர்மானத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஸோ ஒரு 6 தீர்மானங்கள் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். முதலாவது தீர்மானம் ஜெபம். முதலாவது தீர்மானம் ஜெபம். சரி,
ஜெபம், ஜெபம்னா என்ன? தேவனோடு பேசுவதுன்ற பதம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அவர் நம்மகிட்ட பேசுறாருன்னா ஓகே, நாம பேசுறோம்னு சொல்லக்கூடாது. நம்ம விண்ணப்பம் பண்றோம், சரிங்களா? நம்முடைய விண்ணப்பத்தை அவர் முன்பாக வைக்கிறோம், சரிங்களா? அப்படிதான் நம்ம சொல்லணும். ஸோ அப்போ நாம வந்து அவர் முன்பாக நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கிறோம். சரி, இப்போ எப்பெல்லாம் ஜெபம் பண்ணலாம்? காலையிலேருந்து மதியம் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை, 3 முறை பண்ணணும். இடைவிடாமல். நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்களே சொல்லிட்டா என்ன சப்ஜெக்ட் எடுக்க தெரியல. சரி, ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. காலையில் எழுந்தவுடன் சரி, இப்போ இதுக்கு ஒரு சகோதரர் வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறாருங்க. ஒரு புது சிருஷ்டியாக இருந்த ஒரு சகோதரர் அவர் எடுத்த தீர்மானம், அவருடைய கமெண்ட்ஸ் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அலாரம் வச்சுப்பாராம். ஒரு அந்த பழைய காலத்தில் ஒரு அலாரம் இருக்குது, வாட்ச் அலாரம். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை. அந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்போது என்ன பண்ணுறாருங்களா, 1 மணி நேரம் அலாரம் அடிக்கும்போது சிந்தைக்குள்ளவே முட்டி போட்டு லிட்டரலாக அப்படி கிடையாது, சிந்தைக்குள்ளவே அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை இந்த 1 ஹவர் நான் என்ன செஞ்சேன், இந்த ½ அன் ஹவரில் நான் என்ன செஞ்சேன், நீங்கள் செய்த ஈவுக்காக நன்றி, நான் வந்து இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டேன், இதுக்கு மேலே நான் உள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் இப்படி செய்திருக்கிறார். அப்போது 1 ஹவருக்கு ஒன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாருங்களா, ப்ரேயர் பண்ணிட்டே இருந்திருக்கிறார். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட போய் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணார்? இரவு முழுதும் பண்ணார். அப்போ பகலெல்லாம் பண்ணல. தனிப்பட்ட முறையில் இரவு நேரம் முழுமையாக அவர் ஜெபம் பண்ணார். சரி, இப்போ இந்த ஜப சிந்தை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம நல்லா ஜபம் பண்ணுறதுக்கு போய் உக்காந்துருவோம், முட்டி போட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் டைம் பார்த்தா 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ஆயிருக்கும், சரிங்களா? 1.5 நிமிஷம் 2 நிமிஷம், இதுவே ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கு. இது காரணம் என்ன? ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து தொடர்ந்து ஜபத்திலே இருந்திருக்கிறார். இப்போ நிறைய சகோதரர்கள் தொடர்ந்து அந்த நாள் முழுக்க ஜப சிந்தையிலே இருந்திருக்கிறாங்க. ஆனா நம்ம போய் ஜபம் பண்ணும்போது மட்டும் 2 நிமிஷம் 3 நிமிஷத்திலே வந்து போர் அடிச்சுது, ஜபம் பண்றதே போர் அடிச்சுது. பழக்கம் இல்லை, வேற இன்வால்மெண்ட். ரொம்ப ரொம்ப கிட்டக்க ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் சகோதரர் குறிப்பிடும்போது, உலக காரியங்களில் அதிகமாக ஈடுபடும் ஒரு சகோதரன் அல்லது சகோதரி ஜபத்திற்கே போராட வேண்டி இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஜபம் பண்றதுக்கே போராடணுமா? ஜபம் பண்றதுக்கே யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த ஜபம்னா என்ன? நம்முடைய விண்ணப்பத்தை ஏதாவது தேவன் கிட்ட வைக்கிறோம், அதுக்கே போராடணும்னு சொல்றாரு. அப்போ ஜபம்ன்றது எவ்வளோ முக்கியமான விஷயம். அதை குறித்து வந்து இங்கே சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுறோம் ஜபத்தில்? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜபத்தில் என்ன பண்ணுறோம்? கனம் பண்ணுறோம். சரி, இப்போ நாம் கனம் பண்ணுறோன்னா நமக்கு முன்னாடி யார் கனம் பண்ணியிருக்காங்க? தேவ தூதர்கள் கனம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பரலோகத்தில் அந்த பிக்சர் எடுத்துட்டு வாங்க. பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க, தூதர்கள் இருக்கிறாங்க. தூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஒரு செகண்ட் கூட விடாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? துதிச்சிட்டு இருக்கிறாங்க, அவரை பிரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு அடுத்து யார் பண்றாங்க? அதுக்கு அடுத்த நிலையில் யார் இருக்கிறாங்கன்னா, புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நம்ம தான் பண்றோமா? யோசிச்சு பாருங்க, ஜபம் எவ்வளோ அற்புதமானது. தூதர்களுக்கு அடுத்து யார் தான் பண்றாங்க? ஏன்னா யார் பண்ண முடியும்? அவருடைய சிருஷ்டிப்புல தூய்மையா இருக்கிறவங்க செய்ய முடியும். அதுக்கப்புறம் அவருடைய பசங்களா யார் வந்தாங்களோ அவங்களால தான் செய்ய முடியும். அப்போ தேவன் அவர் தூதர்கள் தான் ஃபர்ஸ்ட் பண்றாங்க, அதுக்கு பிறகு யார் பண்றாங்க? நாம தான் பண்றோம். அப்போ தேவனுக்கு நன்றி சொல்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. தூதர்களுக்கு அடுத்து நம்ம தான் பண்றோமா? இப்போ நம்ம எவ்வளவு நேரம் நன்றி சொல்றோம்? தூதர்கள் ஓயாம சொல்றாங்க, அதுக்கு அடுத்த நிலையில் நாம இருக்கிறோம். நாம எவ்வளவு நேரம் நன்றி சொல்றோம்? சரி, 2025 யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு நன்றி சொல்லியிருக்கோம்? ரொம்ப குறைவு. அது சொல்லும் போது, அதாவது தூதர்களுக்கு அடுத்த நிலையில் நாம் தேவனை மகிமைப்படுத்தும் நிலையில் காணப்படுகிறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து நம்ம ஒரு நாளைக்கு 1 நிமிஷத்தோட ஜபத்தை நிறுத்திட்டோம்னா அது கரெக்டா இருக்குங்களா? அப்போ
அப்போ ஜெபம் எவ்வளோ முக்கியமானது அன்புக்குரிய சகோதர சகோதரி. சரி, எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னா, தொடர்ந்து ஜெப சிந்தையில தான் நம்ம இருக்கணும். அப்படி தொடர்ந்து ஜெப சிந்தையில் இருக்கும்போது தான் நம்ம என்ன தப்பு செய்கிறோம், நம்ம எதுலெல்லாம் மீறுறோம் அப்படின்றது நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஸோ இதை குறித்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 143. இதில் நன்றி செலுத்துதல், அப்புறமா பாவ அறிக்கை, மூன்றாவது விஷயம் சொல்லும்போது தேவனுடைய வழிநடத்துதலுக்காக நன்றி சொல்வது. ஸோ நம்ம வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 143 8 10 வரை. 143ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் முதல். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும். உம்மை புகழிடமாக கொள்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஸோ என்ன செய்திருக்கிறார் பாருங்க. அதாவது நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு செகண்ட்லையும் நான் ஒரு புது சிருஷ்டியா என்னெல்லாம் செய்யறது, ஏன்னா நம்மளுக்கு உண்மையிலே தெரியாது. நம்மளாம் ஒரு முடிவு எடுப்போம். அந்த முடிவு எப்படி இருக்கும் யோசிச்சு சொல்லுங்க. மனுஷனுக்கு தோன்றுகிற வழியும் உண்டு, அதன் முடிவும் மரண வழிகள். அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்கிறார், லிட்டரலாக நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு என்ன இல்லைங்க, யோசிக்கவே கூடாது. அப்போ யார்கிட்ட வந்து அந்த யோசனை போய் கேட்கணும் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு, இதை தான் வந்து தாவீது கேட்டிருக்கிறாருங்க. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், நான் கேட்கறதுக்கு எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அது நல்லா கவனிக்கும் போது, நான் ப்ரேயர் எப்படி பண்ணணும்னு கூட எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு அதையும் ப்ரேயரில் போய் கேட்கணும் நம்ம. அது சொல்றாரு, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் கொடுத்துறேன். எனக்கு என்ன பண்ணுங்க, நான் என்ன செய்யணும், எப்படி ஜெபம் பண்ணணும், என்னெல்லாம் ஜெபத்தில் நான் கேட்கணும் அப்படின்றத எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கேட்கணும். ஸோ ஜெபம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே நேராக போயிட்டு நம்ம அவருக்கு நன்றி சொல்லிட்டு, இதெல்லாம் பண்ணேன், இதெல்லாம் தப்பு பண்ணேன், இதுக்காக என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் என்ன வழி நடத்துங்க, அதோடு முடிச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், போயிட்டு அவர்கிட்ட கேட்கணும். இப்போ நம்ம முதல் ஜெபம் எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு போய் கேட்கணும். சரி, இது கேட்பதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை குறித்து நம்ம வாசிக்கலாம். இப்போ 10ஆம் வசனம் பார்க்கும்போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சரி, இப்போது 2026 ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் தெரியுதுங்களா? இது பார்த்தீங்களா வாட்ஸ்அப் குரூப்பில்? நேற்றுலேருந்து கொஞ்சம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்குது. சரி, இப்போ ஒரு ஜெபம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஒரு மணி இருக்குது, அதோடைய கயிறு இருக்குது. இப்போது இதில் 3 பகுதிகளாக வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அந்த 3 பகுதிகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப அந்த கயிறை பிடிச்சி லேசாக ஆட்டுறது தான் ஃபஸ்ட்டு. லேசாக என்ன பண்ணுறாங்க, ஆட்டுறாங்க. ரெண்டாவது இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பயாவது தோணும் போது என்ன பண்ணுறதுங்க, போயிட்டு அதை வந்து அந்த கயிறு பிடிச்சி வந்து அசைப்பது. மூன்றாவது பகுதியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அதாவது ரொம்ப கெட்டியாக அந்த கயிறு பிடிச்சிட்டே இருக்கணும், பிடிச்சிட்டே வந்து அவங்க என்ன பண்ணணும், லைஃப் லாங் இருக்கணும். அதுதான் சொல்கிறாரு. அதை குறித்து தான் இது வாட்ஸ்அப்பில் வந்ததுங்க நேற்று. அப்போ பார்க்கும்போது இது என்ன அர்த்தம் கொள்ளுது அப்படின்னா, லேசாக அசைப்பது அப்படின்றது ஜபத்தினுடைய சிந்தையே இல்லாமல் இருப்பது. ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன், எப்போதாவது அப்படின்னா காலையில் ஒரு முறை, மதியம் சம்டைம்ஸ் இல்லை, நைட்டு போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு தூங்கிடுறது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சொல்கிறாரு எப்பயாவது வந்து தொடுவது. ஆனால் எப்போதும் பற்றி கொண்டிருப்பது அப்படின்னா நாள் முழுவதும் ஜப சிந்தையோடு நாம் காணப்படுவது அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். ஸோ இப்படியான ஜபம் தான் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது முதலாவது தீர்மானம். ஸோ முதல் தீர்மானம் என்னங்க, ஜபம். ஸோ ஜபம் எப்படி செய்யணும், தொடர்ந்து இடைவிடாமல் ஜப சிந்தையோடு நம்ம காணப்படணும் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். சரி, ரெண்டாவதுக்கு போகலாம். ரெண்டாவது என்னவா இருக்கும், கெஸ் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க சிஸ்டர். வேத தியானம். வேதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய மனசு, அவருடைய ஹார்ட்டே எடுத்து நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். பாருங்கப்பா, இதுதான் நான் பண்ணி வச்சிருக்கிற திட்டம், நீங்க என்ன பண்ணுங்க, இதுலேருந்து கற்றுக்கோங்க, இதுலேருந்து கற்றுக்குன்னு என்ன பண்ணுங்க, நீங்கள் வாங்க வந்து ஆளுகை பண்ணுங்க, ராஜாவா இருங்க, எல்லா பிளானட்டையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி முடியுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. அது இல்லை, ஆனால் அப்படி நம்ம சொல்கிறோம். நம்ம புது சிருஷ்டியாக போகும்போது என்ன வேணா இருக்கலாம், என்ன வேணா திட்டங்கள் வச்சிருக்கலாம், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவ்வளோ இந்த ஒரு அற்புதமான ஒரு திட்டம் அப்படின்றது அவருடைய மனசு, இதாக தேவனுடைய மனசு. சரி, எப்பெல்லாம் நம்ம வாசிக்கிறோம்,
ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது ஓகே ஓகே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது வேதம் வந்து நம்ம வாசிக்கணும். சரி. மற்ற சமயத்தில் நீங்கள் வசனம் எல்லாம் சொல்லக்கூடாது, சப்ஜெக்ட்லாம் சொல்கிறீங்க நீங்கள். சரி. இப்போ வேத தியானம் அப்படின்னு எடுக்கும்போது சிலர் என்ன எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, காலையில் மன்னா, நைட் இறைவன் கீதம், அதுக்கு முன்னாடி ஒரு ஜபம், அதுக்கப்புறம் ஒரு ஜபம், சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஜபன்றதோட முடிச்சிடறாங்க. முதல் ஜபம் மண்ணா படிச்சுட்டு அவ்வளோதான் முடிச்சிடறாங்க. கடைசியாக நேராக போய் புக் எடுத்து இறைவன் கீதம் படிக்கிறது, அதுக்கு முடிஞ்ச பிறகு ஒரு ஜபம், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடுச்சு. அந்த நாள் ஃபுல்லாக வேத தியானம் பண்ணியாச்சு அப்படின்ற சிந்தனையில் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது இதோடு நிறைவு செய்கிறவங்க அது எதுக்குள்ளே வராதுங்க, இந்த வேத வாசிப்புக்குள்ளே வராதுங்க. அது என்ன ஆகுதுன்னா, அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா, கடமை கூட சொல்லலை அவர். எப்படி சொல்கிறாருன்னா, வேதத்தை தொடுவதற்கு கூட அவர்களுக்கு விருப்பம் இல்லை என்பதையே காட்டுகிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ மன்னா எதில் வாசிக்கிறோம்? தனியாக மன்னா புக்கில் வாசிக்கிறோம், இறைவனுக்கு தான் இறைவனி புக்கில் வாசிக்கிறோம். ஆனால் இதுக்கு நடுவில் எங்கேயுமே வேதமே தொடலையே. சரிங்க. ஸோ அப்போது வேதம் வாசிக்கிறத பற்றி வேதம் என்ன சொல்லுது? சரி, வேதத்தை நம்ம எப்படி வாசிக்கிறது? நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் வேதத்தை எப்படி வாசிக்கிறது. இது எதுனா வசனங்களா? இது சரி, நம்ம வாசிச்சிடலாம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. ஸோ பாருங்க, ஒரு புது சிருஷ்டி அல்லது இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்தவங்களுக்கு அவங்க இருதயத்தில் என்ன இருக்கணுமா? வசனம் இல்லைங்க, பரிபூரணமாக. இப்போ ஒரு அதிகாரம் எடுத்தோம், ஏதோ ஒரு திடீர்னு ஒரு அதிகாரம் எடுக்கிறோம்னா அங்க இருக்கிற அதிகாரத்துல என்ன பேசப்பட்டிருக்குன்றத பரிபூர்ணமா தெரிஞ்சிருக்கணுமா. நமக்கு அப்படியே வேதமே உள்ள இருக்கணும் நமக்குள்ள. அந்த வேதத்தினுடைய கான்செப்ட் என்ன, என்னென்ன சம்பவங்கள் இருக்குது, அந்த சம்பவத்தில் இருக்கிற லிட்டரலாக நிழலும் பொருளும் என்ன, தீர்க்க தரிசனத்தினுடைய அர்த்தம் என்ன, அடையாளங்களின் அர்த்தம் என்ன, இல்லை வந்து அந்த ஓமைகளின் அர்த்தம் என்ன, ஓமை வாக்கியங்களின் அர்த்தம் என்ன அப்படின்னு கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருப்பதாக. மொத்தமே நமக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறார். மொத்தமே நமக்குள்ளே இருக்குதுங்களா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக எனக்குமே இல்லை. இந்த பாடம் அவ்வளோ உந்துதலும் எவ்வளோ குத்தப்பட்டதுனால தான் இந்த வார்த்தையை வந்து நம்ம எடுத்தோம். அதாவது மொத்தமே நமக்குள்ளே இருக்கணுமா, மொத்த வசனமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுமா. அதுதான் ஒரு புது சிருஷ்டி. அது சொல்லும் போது இதனுடைய ரீப்ரிண்ட் நம்ம கமெண்ட்ஸில் நம்ம பார்க்கும்போது சொல்கிறாரு, ஒவ்வொரு காரியம் ஈச் அண்ட் எவ்ரி வேர்சஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா தெரிஞ்சு வச்சிருக்கணும்னு சொல்கிறார். அது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. அதுக்கப்புறமா தான் சொல்கிறாரு, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு. நமக்குள்ள வசனமே இல்லாதப்போ நம்ம எப்படி மற்றவங்களுக்கு புத்தி சொல்ல முடியும்? ஸோ இந்த ஒரு வார்த்தை வந்து சொல்லும் போது புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. நம்ம பாட்டு பாடுறோம், அது சரியான பாட்டு கிடையாது. எப்போ பாட்டு பாடணுங்களா? எப்படி பாட்டு பாடணும்? ஃபுல்லாக வசனம் உள்ள இருக்கணும். அந்த வசனத்தினால எல்லாருக்குமே வந்து போதிக்கணும், எல்லாரும் பகிர்ந்துக்கணும் கர்த்தருடைய வார்த்தையே. அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்யணுமா? இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இப்படி தான் பாடணும்னு சொல்றார். அதுக்காக பாட்டு நிறுத்திடக்கூடாது, இதுக்கப்புறம் பாடலாம். ஆனால் இப்படி தான் ஒருத்தர் வந்து வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்றார். இப்போ வேதத்தை வாசிக்கிறதுக்கு வேதம் கொடுக்குற எக்ஸாம்பிள் இதுதான் டெஃபினிஷன். வசனம்ன்றது நம்ம இப்படி தான் படிச்சிருக்கணும், வேத தியானம்ன்றது இதுதான் அப்படின்னு வந்து சொல்றாரு. சரி, இப்போ கண்டிப்பாக வந்து இதில் ஒரு சிலர் தேறி இருக்கலாம், நிறைய பேர் வந்து இதில் விழுந்திருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொன்றத்தையும் ரீகால் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சரி, வேற ஏதாவது வேதத்தை எப்படி வாசிக்கணும்னு சொல்லியிருக்கா?
வாசிக்கலாம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1-2. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். போதும் சிஸ்டர். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வேதம் வாசிக்கணும்னாலே நம்மளை என்ன பண்றாருன்னா அதுக்கு தயார்படுத்துறாருங்க. நீங்க வேதம் எப்போ வாசிக்கணும் தெரியுங்களா? ஒருவேளை துன்மார்க்கருடைய ஆலோசனையோ பாவிகளுடைய வழியிலையோ இல்லை வந்து பரியாசக்காரர் இருக்கிற இடத்துலையோ நீங்க இருந்துட்டு வந்து வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாதுங்க? அந்த வசனம் வாசிக்கலாம், அந்த வார்த்தைகள் இந்த டிரான்ஸ்லேஷன் நம்மளால புரிஞ்சிக்க முடியுமே ஒழிய அதில் இருக்கிற ஆழங்களை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா புரிஞ்சிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அங்கிருந்து தூரம் வாங்கன்னு சொல்றாரு. அங்கிருந்து தூரம் வாங்கன்னா அவங்கள இதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு கிடையாது. அவர்களோடு ரொம்ப தொடர்பு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது தான் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள முடியும். இப்போதான் வார்த்தை சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்போ இந்த வார்த்தையை வந்து சொல்லும் போது சகோதரர் ஒரு ரீப்ரிண்ட்ல வந்து இங்கே சொல்றார், இரவும் பகலும் எப்படிப்பா தியானமாக இருக்கிறது, இரவும் பகலும் எப்படி தியானமாக இருக்குது? சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. இதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து ரொம்ப லாங்காக நீங்கள் ட்ராவல் பண்ண போறீங்க, ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ண போறீங்க, ஒரு 3 நாள் ட்ராவல் பண்ண போறீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து 5 மணிக்கு ட்ரெயின். நீங்கள் அலாரம் எத்தனை மணிக்கு வைப்பீங்க? மார்னிங் அலாரம் எத்தனை மணிக்கு வைப்பீங்க? ஒரு 5 மணிக்குன்னா 3 மணிக்கு அலாரம் வைப்பீங்க. சரிங்களா? 3 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அலாரம் சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் யாராவது எந்திரிச்சிருக்கீங்களா? இல்ல கேள்வி நீங்க கேள்வி புரிஞ்சிக்கல. அதாவது 5 மணிக்கு ட்ரெயின், 3 மணிக்கு அலாரம் வச்சுட்டீங்க. யாராவது அந்த அலாரம் அடிச்ச பிறகு எழுந்திருக்கீங்களா? அலாரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோங்க, எந்திரிச்சிருக்கிறோங்க. இப்படிதான் நான் வேதத்தை காலையில வாசிக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடியே எந்திரிச்சுக்கணுமா? அது குறித்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 148ஆம் வசனம். 119ஆம் சங்கீதம் 148ஆம் வசனம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். இப்போ நமக்கு என்ன பண்ணணுங்களா? நான் காலையில் 6 மணிக்கு வாசிக்க போறேன்னா 5 மணிக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிடணுங்களா, விழித்துக்கணும். அப்படி விழிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணுங்களா, வேதத்தை வாசிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஸோ இந்த மாதிரி தான் நம்முடைய வேத தியானம் இருக்கணும். இன்னும் நிறைய வசனங்கள் இங்கே இதுக்காக கொடுத்துருக்குறாருங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 63ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். 63ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ஸோ இப்போ இரவும் பகலும் எப்படி தியானமாக இருக்கிறது அப்படின்னா, நம்ம படுத்துட்டு இருக்கும்போது கூட நம்ம என்ன, நம்முடைய சிந்தனையில் என்ன இருக்கணும் சொல்றாருன்னா, தேவனுடைய வார்த்தைகள் தான் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து எபிரேயர் வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம். ஒரு நிமிஷம், இது வாசிக்க வேணும். இப்போ இந்த 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 வசனத்தை வந்து குறித்து சகோதரர் குறிப்பிடும்போது அதில் ஒரு பாயிண்ட் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, அதாவது உலகத்தை வந்து அவர் சிருஷ்டிக்கணும்னு யோசிச்சார் இல்லைங்களா? உலகத்தை சிருஷ்டிக்கணும், இல்லை வந்து மனுக்குலத்தை உருவாக்கணும், மனுஷனை உருவாக்கணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறார் இல்லைங்களா? இது எல்லாமே எதனால வந்ததுங்களா, எதனால வந்துச்சு அப்படின்றத வந்து அவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு. எபிரேயர் 11:3ஆம் வசனத்துல, அதாவது தேவனுடைய வார்த்தையினால தான் எல்லாமே உண்டாச்சுன்னு சொல்றாரு. தேவனுடைய வார்த்தையினுடைய பவர் பாருங்க. இப்போ எப்படி வெளிச்சம் உண்டாச்சு? உண்டாக கடவுது வெளிச்சம் உண்டாயிருச்சு. இப்போ அதே மாதிரி மற்ற அந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும், செடி கொடிகள் ஆகட்டும், எல்லாமே வந்து எப்படி உருவாச்சுங்க? எல்லாமே வார்த்தை தான். ஆனா அந்த நமக்கு இருக்கிற ஜீவன் மட்டும்தான் அவருடைய சுவாசம். இந்த ஜீவனை தவிர மீதி எல்லாமே எதனால வந்துச்சுங்களா? வார்த்தையினால. எவ்வளோ பவர்ஃபுல்லானது தேவனுடைய வார்த்தை, யோசிச்சு பாருங்க. அவருடைய மனசு அவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தை. இதுதான் நம்முடைய வேதம் அப்படின்னு வந்து குறிப்பிடுறார். வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோண்டப்படுகிறவைகளால்
உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அதாவது எல்லாமே எப்படிதான் உருவாச்சு அப்படின்னா தேவனுடைய வார்த்தையினால உருவாச்சு அப்படின்றத குறிக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த வசனங்களை வந்து நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரி, இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வசனம், தேவனுடைய மனது, இதை வாசிக்காம எப்படி இருக்கிறது? எப்படி இப்படி இது வாசிக்காம இருக்கலாம்? ஏன்னா தேவனுடைய மனசு, அவருடைய திட்டம், அவர் அதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. எல்லாத்தையுமே சொன்ன உடனே உருவாக்கி இருக்குது. அப்படின்னும் போது இவ்வளோ பவர்ஃபுல்லான வசனத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வாசிக்காமல் விட்டுடக்கூடாது. அது தியானத்தோடு நம்ம எப்போதும் அதை வச்சிருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது. ஒரு வசனம் மட்டும் வாசிடலாம். யாக்கோபு 1:18. யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஸோ பாருங்க, நம்மளை எதுக்கு கூப்பிட்டுருக்கிறாருங்களா? முதற் பலன்னா என்ன ஆக போகிற? முதற் பலன்னா என்ன? குமாரனுடையக்கு நிகரான ஸ்தானம். அதாவது பிதாவுக்கு சுதந்திரர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர்கள். உடன் சுதந்திரர்னா என்ன? அவருக்கு என்ன பிரைஸ் கொடுக்குறாரோ அதே பிரைஸ்ல தான் நம்மளுக்கும் பங்கு இருக்கு. உடன் சுதந்திரர் அதுதான். அதாவது ஒருத்தர் ஒரு கேம்ல வந்து 2 பேர் வின் பண்ணிட்டாங்கன்னா கோல்டு மெடல் 2 பேருக்கு ஷேர் பண்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பிரைஸ் கொடுக்குறாரோ அதே பிரைஸ் தான் நம்மளுக்குமே. இதுதான் முதற் பலனானவர்கள்னு சொல்றாரு. இந்த முதற் பலனானவர்களையே எப்படி செலக்ட் பண்றாருங்களா? எப்படி அவங்களை செலக்ட் பண்ண, எப்படி ஜெனிப்பித்தாருன்னு சொல்றாருன்னா, அதாவது நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்ம வசனம் தான் நம்ம புது சிருஷ்டியா இல்லையானே தீர்மானிக்கும். அது எப்போ? அதனுடைய தியானம் இருக்கும்போது அப்படின்னு சொல்றார். அப்போ 2வது நம்ம பார்த்த காரியம் என்ன? வேத தியானம். ஸோ இதுதான் நமக்குரிய ஜீவனே அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ ஜீவன் இதுதான் அப்படின்னும் போது நம்ம சாப்பிடாம இருக்கிறோமா மாம்சத்துக்கு? இல்லை. சாப்பிடலாம் என்ன ஆயிடுதுங்க? கொஞ்சம் அந்த கிர்கிர்னு வந்துடுது, மயக்கம் வந்துடுது, இப்படிலாம் சொல்கிறோம். இப்போ புது சிருஷ்டிக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறது இல்லையே. அப்போ புது சிருஷ்டி என்ன ஆகும்? ரொம்ப நாளாக அது மயக்க அடித்து விழுந்துருக்கு. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னு வந்து இங்கே இந்த பாடத்தை வந்து 2 சகோதரர்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த வார்த்தை நமக்கு கிடைச்சிது. அது நம்ம சொன்னோம், மன்னிக்கணும். ஸோ அப்போது புது சிருஷ்டிக்கு நம்ம உணவே கொடுக்கறது இல்லையே. அப்போ புது சிருஷ்டிக்கான உணவு எது அப்படின்னா இதுதான், கர்த்தருடைய வார்த்தை தான். அப்போ கர்த்தருடைய வார்த்தையே நம்ம உண்ணாத போது புது சிருஷ்டி எப்படி ஜீவனோடு இருக்கும்? அப்போ நம்ம எப்படி பிதாவுக்கு தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்ல முடியும்? அப்போ நாம் எடுக்கக்கூடிய 2வது தீர்மானம் வேத வாசிப்பு. வேத வாசிப்பு அப்படின்றது ரொம்ப கவனத்தோட, ரொம்ப நுணுக்கமாக, ஆழமாக நம்ம வாசிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. சரி, 1வது ஜெபம், 2வது வேத வாசிப்பு, 3வது என்னவா இருக்கலாம்? சபை கூடுதல். ரொம்ப நன்றி சிஸ்டர். ஸோ சபை கூடுதல் அப்படின்னும் போது சபை சகோதர ஐக்கியம். ஸோ சகோதர ஐக்கியத்தை குறித்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 133 அதிகாரம் 1ஆம் வசனம். 133 சங்கீதம் 1ஆம் வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஸோ பாருங்க எவ்வளோ இன்பமாக இருக்குது, எவ்வளோ நன்மை இருக்குது. சரி, இப்போ இந்த சகோதர ஐக்கியத்தை குறித்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கும் போது, இந்த சகோதர ஐக்கியம் அப்படின்றது நம்ம எதுக்கு அப்புறம் வச்சோம்? சகோதர ஐக்கியம் எதுக்கு அப்புறமா நம்ம இந்த சகோதர ஐக்கியம் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, இல்லை சிஸ்டர், தேவனோடு உடன்படிக்கை. இதில் ஏதாவது புரிஞ்சிக்க முடியுதா நம்மளுக்கு? இந்த சகோதர ஐக்கியம் அப்படின்றது எவ்வளோ ப்ரீஷியஸ் ஆனது அப்படின்றது, அது எவ்வளோ விலையை மதிப்பற்றது அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுதா? உங்களுடைய வார்த்தையிலே பதில் இருக்கு. தேவனோடு உடன்படிக்கை பண்ணின பிறகு இப்போ நமக்கான அழைப்பு எப்படி வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இல்லை நம்ம வரல. இப்போ நமக்கான அழைப்பு யார் கொடுத்தது? ஃபர்ஸ்ட் பிதாவாகிய தேவன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன முடிவு பண்ணியாச்சுன்னா, தேவன் தான் நாம ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாரு. நாம ஒன்னா இருக்கணும்னு யார் முடிவு பண்ணதுங்க? தேவன் முடிவு பண்ணியிருக்கிறாருங்க. அதுக்கடுத்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த சபைக்குள்ள நீங்களும் வரணும்னு சொல்லிட்டு இந்தாங்க உங்களுக்கான மன்னிப்பு அப்படின்னு தன்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்து, அதுக்கு பிறகுதான் நம்ம எதுக்குள்ளே வந்திருப்போம்னா சகோதரர் மூலமாக சத்தியம் நமக்கு வந்திருக்கும். அப்போ சகோதர ஐக்கியத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சுங்க? யாரோட ஐக்கியம் கிடைச்சிருச்சுங்க? இதாவது தேவனுடைய ஐக்கியமும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியமும் கிடைச்சிருச்சுங்க. அப்போ ஒரு வேளை
சகோதர ஐக்கியத்தில் நமக்கு சோர்வு வருது. சோர்வு எப்படி வரும்? அதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை சகோதர ஐக்கியத்துக்கு நமக்கு சோர்வு வருது அப்படின்னா அதோட மீனிங் என்ன? இல்லை இல்லை இல்லை, நீங்க புரிஞ்சுக்கல. இல்லை, நான் பதிலே சொல்லிட்டேன் இப்போ. அதாவது ஃபர்ஸ்ட் யார் நம்மளை வந்து ஐக்கியத்துக்கு கூப்பிட்டாரு? பிதாவாகிய தேவன். ரெண்டாவது இயேசு கிறிஸ்து அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் கொடுத்து ஃபர்ஸ்ட் நம்ம பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து அவங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு என்ன கிடைச்சதுங்க? சத்தியமே கிடைச்சது. இப்ப சகோதர ஐக்கியத்தை நம்ம வந்து மிஸ் பண்றோம்னா அதுக்கு முதல்ல எதை மிஸ் பண்றோம்னு சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவனுடைய ஐக்கியத்தையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தையும் தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோமா விட்டுட்டு தூரம் வந்து அதுக்கப்புறமா தான் சகோதர ஐக்கியத்தை நம்ம விடுறோம்னு சொல்றாரு. ஸோ சகோதர ஐக்கியம் அப்படின்றது எவ்வளோ ப்ரீஷியஸான ஒன்று. இதை குறித்து நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். ஸோ நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு. நம்ம இங்க உட்காரத்துக்கோ காரணம் யாருங்க? பிதாவாகிய தேவன். அவரு இல்லை அவர் அந்த 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 சான்ஸ் கொடுக்கல, இல்லை நமக்கு அந்த அழைப்பு வரலன்னா நம்ம எப்படி இங்கே உட்காந்துருக்க முடியுமா? இப்போ இவ்வளோ அற்புதமான ஒரு திட்டம். ஃபர்ஸ்ட் என்கிட்ட என்ன பண்ணுங்க, பிதாவாகிய தேவன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஐக்கியமாவுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால நீங்க வந்து கிரயத்துக்கு நான் உங்களை வாங்கியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கொடுத்து நம்மளை என்ன பண்றாருங்களா கூப்பிடுறாரு. அதுக்கப்புறமா தான் நம்ம யாருக்கிட்ட வரோம்? சகோதர ஐக்கியத்துக்குள்ள வரோம். சகோதரர் நேரடியாக தேவன் சொல்ல முடியாதனால சகோதரர் மூலமாக நமக்கு என்ன பண்றாருங்க? சத்தியத்தை வந்து கொடுக்குறாரு. ஸோ அப்படிதான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா சகோதர ஐக்கியத்திற்குள்ள வந்திருக்கிறோம். ஸோ சகோதர ஐக்கியம் அப்படின்றது ஒருவேளை அதை நம்ம மிஸ் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம யாரை வந்து உதாசீனப்படுத்துறோம் சொல்றாருன்னா பிதாவாகிய தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் உதாசீனப்படுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஸோ நம்ம எப்போதெல்லாம் இதை மிஸ் பண்றோமோ அப்பெல்லாம் நம்முடைய எண்ணத்தில் என்ன இருக்கணும்? தேவனை நம்ம என்ன பண்றோம்? நம்ம விட்டுட்டு தூரம் வந்துட்டு தான் சகோதரர்களை நம்ம விட்டுட்டு போற தூரம் அப்படின்னு வந்து நம்முடைய சிந்தனையில நமக்கு இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், சரி, யாரு கூட எல்லாம் நம்ம ஐக்கியம் வைக்கலாம்? இப்போ பிதாவாகிய தேவன் வச்சாச்சு, இயேசு கிறிஸ்து வச்சாச்சு, சகோதரர்கள் இருக்கிறாங்க. சரி, யார் கூட எல்லாம் நம்ம ஐக்கியம் வைக்கலாம்? எல்லாரோடும். சத்தியத்துல வளர்ந்தவர்களோடு. ஓகே, சரி, சத்தியத்தில் வளர்ந்தவர்களோடு கிட்டத்தட்ட இதுதான் பதில் நமக்கு இங்கே சொல்கிறாரு. இப்போது இதுக்கு உதாரணமும் முதல் சப்ஜெக்டில் வந்துச்சு. அதுக்கு தான் முதல்ல சொல்லிட்டேன், எனக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் அந்த சப்ஜெக்டே. இப்போது முதல் சப்ஜெக்டில் வந்து அவர் சொல்கிறாரு, யார் கூட பழகுறீங்களோ அந்த சிந்தை தான் நம்மளுக்கு வரும். சரி, இப்போ ஒரு டிவி மெக்கானிக் கூட பழகுறீங்க, உங்களுக்கு சிந்தை எல்லாம் என்னவா இருக்கும்? அது எப்படி இருக்குது, அந்த போர்டு எப்படி இருக்குது, அதை பற்றி தான் நம்மளுக்கு வரும். இல்லை ஒரு வேறு யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்களேன், வேறு யாருன்னா ஒருத்தர் கூட பழகுறோம், ஒரு பிஸ்னஸ் மேன் கூட பழகுறோம்னா அது எப்படி இருக்கும்? அந்த பிஸ்னஸ் மைண்டு தான் நம்மளுக்கும் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், ஒருவேளை நம்ம பிஸ்னஸ் போனால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி தான் சிந்தனை வரும். சரிங்களா? இப்போது சபையில் தான் நம்ம வந்து ஐக்கியம் வைக்க போகிறோம். ஒருத்தருக்கு வந்து புது சிருஷ்டின்னா வந்து அவருக்கு அந்த அந்த விஷயமே புரியல, அவரு கூட ஐக்கியம் வச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கும் எப்படி தான் வந்துருங்க. புது சிருஷ்டினா என்னன்னே தெரியாம தான் நம்மளுடைய சிந்தனையும் இருக்கும். அப்போ யார் கூட ஐக்கியம் வைக்கிறது? சபைக்கு வந்து எல்லாரோடையும் ஐக்கியம் வைக்க முடியாது. யார் ஒருவர் அங்க சொல்லும் போது புது சிருஷ்டியின் வளர்ச்சியில் யார் மிகவும் கவனம் செலுத்துகிறார்களோ அவர்களிடம் மட்டுமே ஐக்கியம் வைக்க வேண்டும். யார் வந்து அந்த வளர்ச்சியில் முயற்சி செய்கிறாங்க, சத்திய வசனத்தினாலோ ஜபத்தினாலோ அவங்க யார் வந்து முன்னேறணும் அப்படின்ற ஒரு சிந்தனையில் இருக்கிறாங்களோ அவங்களோட தான் நம்ம என்ன பண்ணணும்? ஐக்கியம் வச்சிருக்கணும். ஒருவேளை அதை பற்றி தெரியாதவங்களுக்கு நம்ம ஐக்கியம் வைக்கக்கூடாதா அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி ஐக்கியம் வைக்கணும். இல்லை, இதை தாண்டி எப்படி நம்ம இதை பிளான் பண்ணலாம் அப்படின்னு வந்து சகோதரர் சொல்கிறாருன்னா, இந்த வசனத்துக்குரிய ரீப்ரிண்ட்ல புது சிந்தையில் நாம் வளர்ந்து பின் அனைவரையும் புது சிருஷ்டியின் சிந்தனையில் வளர்க்க முயற்சி செய்ய வேண்டும். ஒருத்தர் இல்லை, புது சிருஷ்டியின் வளர்ச்சியில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க கூட நம்ம ஐக்கியம் வச்சு புது சிருஷ்டியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து மற்றவர்களும் என்ன பண்ணணுங்க, அவங்கள வளர்ப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ இது கடைசியாக ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த ஒரு பாயிண்ட் சொல்ல. சரி, இப்போது சகோதரர்களையும் நம்ம வளர்க்குறோம், நம்மளும் புது சிருஷ்டியில் வளர்கிறோம், இதனுடைய பலன் என்ன?
இதனுடைய பலன் என்ன? நாம் புது சிருஷ்டியில் வளர்ந்துட்டுருக்கோம், சத்தியத்தில் வளர்கிறோம், ஜபத்தில் நிறைய வந்து நம்ம ஈடுபடுறோம். சகோதரர்களையும் நீங்கள் பாருங்கள், இந்த 6th வால்யூமில் இந்த சாப்டரில் இவ்வளோ அருமையான வார்த்தைகள் இருக்குது, இவ்வளோ அற்புதமான ஒரு திட்டங்கள் வச்சுருக்கிறாரு. இது பாருங்கள் எவ்வளோ அருமையாக இந்த நிழலும் பொருளும் இருக்குது அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இதனால் பலன் என்ன இருக்குது? இதனுடைய பலன் என்ன? தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்று. சரி, நம்ம சத்தியம் டிஸ்கஸ் பண்ணுறதுனால ராஜ்யம் வந்துடுங்களா? கிறிஸ்துவ மாறுறோம். வேற கிட்டத்தட்ட அது தேவனை குறித்து அதிகமாக தெரிஞ்சுக்கலாம், இல்லை இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக தெரிஞ்சுக்கலாம். மற்ற விஷயங்களை நம்ம சிந்திக்கிறதை விட இந்த விஷயத்தில் நம்ம அதிகமாக சிந்திக்கலாம் அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க பிரதர். ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ மூன்றாவது என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட்டு ஜபம், ரெண்டாவது வேத வாசிப்பு, மூன்றாவது சகோதர ஐக்கியம், சபை கூடுகை கூட வச்சுக்கலாம். சரி, நான்காவது என்னவா இருக்கும்? 6 சொல்லிட்டோம், நம்ம முதல்ல 6 சொல்லிட்டோம், இப்போ 4வது வந்திருக்கிறோம். 4வது என்னவா இருக்கும்? மன்னித்தல். இல்லை, அது உதாரணத்துக்கு பார்த்தோம் நம்ம. தனிப்பட்ட வாழ்க்கை கிட்டத்தட்ட அது வந்துருச்சுங்க. தெரியல, ஒருவேளை சப்ஜெக்ட் இதுக்கு முன்னாடி கேட்டுங்களா என்னன்னு தெரியல. சிலுவையை எதிர்பார்த்தல், சிலுவையை எதிர்பார்த்தல். ஸோ இது தனிப்பட்ட முறையை குறித்து தான் வந்து இங்கே பேசுகிறாருங்க. ஸோ சிலுவையை எதிர்பார்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறாருங்க. ஸோ இது குறித்து நம்ம சிலுவையை எதிர்பார்த்தல் அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ளே நம்ம வரோம். ஸோ இந்த ஒரு எதிர்பார்த்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள சரி, இந்த தலைப்பு கேட்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? சிலுவையை எதிர்பார்த்தல் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சிஸ்டர். என்னால் எல்லாமே நீங்களே சொல்லிடுறீங்க சிஸ்டர். சரி, ஸோ அப்போது இந்த சிலுவை எதிர்பார்த்தல் அப்படின்றதுக்கு வந்து நம்ம முதல்ல நமக்கான ஆதார வசனம் என்னன்னா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சரி, சிலுவை அப்படின்னா என்ன? பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், வேற என்ன சொல்லலாம்? சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிலுவை அதுக்குள்ள நமக்கு வருவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரி, இவைகளில் இது எல்லாத்தையும் வந்து நம்ம சகிக்கிறோமா? புது சிருஷ்டியாக இருக்கிறோம், நம்ம சகிக்கிறோம். சரி, இப்போ இதெல்லாம் சகிக்கும் போது ஒருவேளை நம்ம முறுமுறுத்துட்டோம் அப்படின்னா என்ன எடுக்கலைன்னு சொல்றாருன்னா, சிலுவையை நாம எடுக்கல, முறுமுறுத்தல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம சிலுவை எடுக்கல அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ இதை சொல்லும் போது இவைகள் எந்த விதமான முறுமுறுப்பும் இல்லாமல் சந்திக்க கிருபைக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். அதாவது இந்த சோதனைகளாக இருக்கட்டும், பாடுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து நம்ம எதிர்ப்பதற்கு அல்லது அதை மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணணும் அல்லது ப்ரே பண்ணணும் அப்படின்றத வந்து இங்கே சொல்கிறார். சரி, இப்போது இந்த ஒருவேளை நம்ம எதிர்பார்த்த பாடுகள் இதில் கிடைக்குமா? எதிர்பார்க்குற மாதிரி இப்போ இன்னைக்கு நான் இருக்கிறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி சோதனை தான் வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்த சோதனைகளை நம்ம கணிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த சோதனைகள் எது மூலமாலாம் வரலாம்? எது மூலமா வரலாம்? உலகம். எங்க நம்ம மூலியமாக வருதுங்களா? சரிங்களா. உலகத்தின் மூலமாக, வேலை ஸ்தலத்தில், சபை கூடுகையிலும் கூட, அதே போல வந்து அனைத்திற்கும் முதன்மையாக நம்முடைய சுயத்திலிருந்தே நிறைய போராட்டம் வரும் அப்படின்றதான் வந்து இங்க சொல்ற 4 விஷயங்கள்: உலகம், வேலைஸ்தலம், சபை கூடுகை மற்றும் தனிப்பட்ட முறையிலான சோதனை. இந்த சோதனைகள் வந்து நம்மளுக்கு வரும். ஆனா இந்த சோதனையை எதிர்ப்பதற்கு அல்லது அதை மேற்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவைப்படுது? நமக்கு அந்த பலனையும் கிருபையும் தருவதற்கு நம்ம ப்ரே பண்ணணும் அப்படின்னு வந்து இங்க வந்து சொல்றாரு, சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இது குறித்து நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனம் தெரியுதுங்களா? மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஸோ தன்னைத்தான் வெறுத்து, அதுதான் முதல் விஷயம். தன்னைத்தான் வெறுத்து. இது எப்படி வெறுக்க முடியும் அப்படின்னா, நமக்குள்ளே ஏற்படக்கூடிய சோதனைகளை கூட நம்ம மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும், அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். சரி, ஸோ இது வந்து 4வது விஷயம், சிலுவையை எதிர்பார்த்தல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, 5வது என்னவாக இருக்கும்? நம்ம சிலுவையை எடுக்கல அப்படின்னா நம்ம கண்டிப்பாக புது சிருஷ்டி இல்லை. சரி, இப்போ இது வந்து 4 காரியங்கள் கொடுத்தாச்சு.
ஐந்தாவது என்னவாக இருக்கலாம்? ஓ, இன்னும் 2 இருக்குங்களே. 6 சொன்னோம், இப்போ 4 பார்த்துட்டோம். 5வது 6வது இருக்கு. 5வது என்னவா இருக்கும்? ரொம்ப நன்றிங்க சார். ஸோ முடிவு பரியந்தம் நம்ம நிலைச்சிருக்கணும். அதுக்கு குறித்து இங்கே சொல்லும் போது எச்சரிக்கையாக இருத்தல் என்ன சொல்கிறாருங்களா? எச்சரிக்கையாக இருத்தல். கொஞ்சம் முகம் சுளிக்க வேண்டாம், இந்த வார்த்தைகள் நமக்கு இருக்குது, அதனால் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட், எதற்கெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்? எல்லாத்துக்குமே எச்சரிக்கை. சரி, நாள் முழுவதும் வரக்கூடிய சோதனைகள் ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்கிறாரு. 2வது, நாள் முழுவதும் நம்மளுக்கு என்ன சோதனை இருக்கும்? நாள் முழுவதும் நம்ம ஜஸ்ட் வெளியே போய் ஒரு பார்வை பார்த்தாலே போதும், அதுலேயே நம்ம என்ன ஆயிடுறோம்? ஆல்மோஸ்ட் விழுந்துடுறோம். சரிங்களா? அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வாக் பண்ண அவ்வளோதான். முழுமையாக நம்ம என்ன பண்ணுறோம்? சாத்தானுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த எதிராளியின் மூலமாக வர்றது என்னன்னா, எனக்கு ஒரு பார்வை போதுன்றாரு. எவ்வளோ தைரியமாக அவர் பண்ணுறா சொல்கிறாரு பாருங்க. நம்ம கூட இருக்கிறது யாரு, ஆனால் எதிராளி என்ன சொல்கிறாரு பாருங்க, எனக்கு ஒரு பார்வை போதும் உங்களை விழ வைக்கிறதுக்கு. இது கேட்கும் போது நம்முடைய பிதாவுக்கு தேவனுக்கு எப்படி இருக்கும்? நான் புது சிருஷ்டின்ற இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்து ஒரு சின்ன பார்வையில் விழுந்துடுறாங்களே, ஒரு சின்ன சோதனையில் விழுந்துடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நாள் முழுவதும் வரக்கூடிய சோதனைகள், 2வது எதிராளி மூலம் வரக்கூடிய சோதனைகள். ஸோ இப்போ ஒருவேளை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணுவார். நம்ம சில நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் கூட ஜஸ்ட் டச் பண்ணால் போதும் நம்ம விழுந்துடும். அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் நமக்கு வந்து வரக்கூடியதாக இருக்கு. 3வது, சபை சகோதரர்கள் மூலமாக வரக்கூடிய சோதனைகள். ஸோ இந்த சோதனைகள் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமானது தான். இருந்தாலும் இதை குறித்து தான் வந்து 4வது விஷயம் சொல்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் 2 ஒன்று, செகண்ட் 2 ஒன்று. சபை சகோதரர்கள் மூலம் வரக்கூடிய சோதனைகள். 4வது சொல்லும் போது நாய்கள் மூலம் வரக்கூடிய சோதனைகள். இதுனா திடீர்னு இவ்வளோ சத்தியத்தை பேசி திடீர்னு நாய்கள் மூலம் வரக்கூடிய சோதனைகள் பற்றி பேசுகிறீங்க. சரி, நாய்கள்னா என்ன? சரி, இது நம்ம இப்படி பார்க்கும்போது ஒரு மாதிரியான பார்வை இருக்கும். நம்ம இது குறித்து வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள். சரி, எல்லாருக்குமே எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்றாரு. இப்ப நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். எதை குறித்து இந்த நாய்கள் பேசியிருப்பாரு? நாய்கள்னா லிட்ரலான நாய்கள் கிடையாது. கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி மனநிலை எடுத்துக்க வேண்டாம். லிட்டரலான நாய்கள் கிடையாது. சரி, தவறான போதனைகள் வேற. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். என்னவா இருக்கும் நாய்கள்? கக்கினதை திரும்ப தின்னுவது. இதுதான் நாய்க்குரிய ஒரு குணம். அப்போ கக்கினதை திரும்ப பண்றது, இல்ல வந்து அடிக்கடி குலைச்சிட்டே இருக்கிறது அப்படின்னா, இதெல்லாம் வந்து இது யாரை குறித்து சொல்றாருன்னா மனுஷர்களை குறித்து தான் வந்து இங்க பேசுறாரு. அது என்னன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம், அது குலைத்து கொண்டே இருக்கும். குலைத்து கொண்டேன்னா ஒரு எரிச்சலோட, கோபமோட, எப்போதுமே கோபமோட இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது. அவங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. 2வது விஷயம் சொல்லும் போது கக்கினதை தின்னவும் அப்படின்னு வந்து சொல்றாரு. கக்கினதை தின்னவும் அப்படின்னா அது என்னவா பொருள்படும்? அருவருப்பானது. கொஞ்சம் ஆவிக்குரிய பார்வையில் பாருங்க. உடன்படிக்கைக்கு முன்னதான வாழ்க்கையை திரும்ப திரும்ப போய் என்ன பண்றது? போய் எடுத்துக்கிறது. அதை இதை தான் சொல்றாரு, கக்கினதை தின்னக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ அதை சொல்லும் போது மீண்டும் மீண்டும் ஜென்ம சுபாவத்திற்குள் செல்லும் பாவம். ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த உடன்படிக்கைக்கு முன்னாடி என்ன செஞ்சோமோ திரும்பியும் போய் அதை லைட்டாக டச் பண்ணிட்டு வந்துடுறது. ஸோ இதை குறித்து தான் சொல்கிறாரு. ஒருவேளை ஒருத்தர் வந்து அந்த வளர்ச்சிக்குள்ளே இல்லைன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த குணம். என்ன குணம்னா, மீண்டும் ஜென்ம சுபாவத்திற்குள்ளே நம்ம போய் வருவது. ஒருவேளை நம்ம அந்த மாதிரி செய்கிறோன்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையோடு அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடும். அதுதான் சொல்கிறாரு, எச்சரிக்கையாயிருங்கள், நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த பொல்லாத வேலையாட்கள் அப்படின்றது யார் சொன்னது? இல்லை, கள்ள போதகர்கள் அப்படின்னா இப்போ நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னா, பெயர் கிறிஸ்துவர்கள் இருந்து ஒருத்தர் வந்து ஒரு சத்தியத்தையோ அல்லது உபதேசத்தையோ சொல்லும் போது நம்மளால வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்போம், நம்மளை தகர்க்கவே முடியாது. கொஞ்சம் உங்களுக்கு நிறைய அனுபவம் வந்திருக்கும், எல்லாருக்குமே அனுபவம் வந்திருக்கும். ஒரு பெயர் கிறிஸ்துவர்கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேசவே முடியாது. ஃபர்ஸ்ட் we will not accept, நம்ம அனுமதிக்கவே மாட்டோம் அதை ஃபர்ஸ்ட்.
சரிங்களா? அப்போ பெயர் கிறிஸ்துவிலேருந்து கண்டிப்பாக இது கிடையாது. ஸோ பெயர் கிறிஸ்துவ இல்லைன்னா சபைக்குள்ளே வந்துடுறதுங்களா? ஓ கரெக்டு தான். அதாவது பொல்லாத வேலையாட்கள் அப்படின்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மூணுத்தையுமே ஒரு வகுப்பாரை குறித்து தான் பேசுறாரு. ஃபர்ஸ்ட் நாய்கள், பொல்லாத வேலையாட்கள், அப்புறம் சுண்ணத்துக்காரர்கள். இது மூணுமே வந்து ஒரே வகுப்பாரதை வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. இந்த வகுப்பார் யாரு அப்படின்னா, புது சிருஷ்டின்ற ஒரு நிலைக்குள்ளவே வராம இருக்கிறவங்க. அவங்க சபைக்குள்ளே வருவாங்க, எல்லாம் ஃபுல்லாக அந்த அடுவடி ஊழியங்கள் செஞ்சுருப்பாங்க, சப்ஜெக்ட் கேட்டிருப்பாங்க, பேசிக் சப்ஜெக்ட்ஸு, ஈவன் கான்செக்ரேஷன் கூட பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகும் கூட சில பேர் என்ன ஆக மாட்டாங்கன்னா, தங்களுடைய இருதயத்தில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, கான்செக்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சகோதரர்கள் அல்லது சகோதரிகளை குறித்து தான் வந்து இந்த இடத்துல பேசுகிறாரு. ஸோ இது ரொம்ப ஆபத்தானது. ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா, இப்போது ஒரு சகோதரர் சத்தியத்தை குறித்து பேசுகிறாரு, நமக்கு மனநிலை என்ன இருக்கும்? சத்தியத்தை குறித்து தான் இருக்கும். ஒரு சகோதரர் வந்து நான் வந்து இந்த மாதிரி நான் பேப்டிஸ்டுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன், இப்பயும் அது அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி பேசும்போது பக்கத்தில் இருக்கிற மனநிலை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஓ பண்ணலாம் போல இருக்கு, நம்மளும் அந்த மாதிரி போகலாம் போல இருக்கு. இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப பெரிய டிஸ்கஸ் பண்றாரு. அதாவது ஒருத்தருக்கு இடர்பாடு ஆகுதுன்னு தெரிஞ்சா நீங்க எவ்வளோ முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதை என்ன பண்ணிடுங்க, ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ நம்ம வைக்கிற ஐக்கியம் எவ்வளோ முக்கியமானது பாருங்க. ஒருத்தர் வந்து ஜென்ம சுபாவத்தை பற்றியோ அல்லது பாவத்தை குறிச்சோ வந்து பேசுறாருன்னா, அங்கிருந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளை காத்துக்கணும். அப்படி இருந்தாதான் புது சிருஷ்டியாக நம்ம இருக்க முடியும். இவர்களுக்கெல்லாம் நம்மளால எச்சரிக்கையாக இருக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஸோ இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். ஸோ ஏன்னா இது ஏன் இவ்வளோ எச்சரிக்கை குறித்து இங்கே பேசுறாரு அப்படின்னா, ஒருவேளை இந்த அழைப்பே நமக்கு என்ன ஆயிடுங்க, அழைப்பே போயிடும் நம்மகிட்ட இருந்து. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான திட்டம், இந்த அழைப்பே நம்ம கைவிட்டு அது போகக்கூடியதாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஸோ இதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தினின் வஞ்சனினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஸோ பாருங்க, எவ்வளோ அற்புதமான ஒரு எச்சரிக்கை நம்ம கொடுக்குறாரு பாருங்க. அதாவது நீங்க பாவத்தில் விழுவீங்க, கண்டிப்பா தீர்மானம் எடுத்து அதுல இருந்து விழுவீங்கன்னு சொல்றாரு. ஆனா அதுல கடினம் ஆயிடாதீங்க, ரொம்ப அப்படியே அது உள்ளவே போயிடாதீங்க, திரும்பி ரிட்டர்ன் வந்துடுங்க. அதாவது நீதிமான் 7 தரம் விழுந்தா கூட அவங்க என்ன பண்ணிடணும், திரும்பி எந்திரிச்சு வந்துடணும். அப்போ நீங்க அதாவது அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அவிசுவாசம்ன்றது நமக்குள்ள வந்துடவே கூடாது. ஜபத்துல குறைவோ, வேத வாசிப்புல குறைவோ, இல்ல சகோதரர் ஐக்கியத்துல குறைவோ எதுவுமே வரக்கூடாது. அவ்வளோ ஜாக்கிரதையா நம்மளை பார்த்துக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் வசனத்தை, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் வந்து விழுறார், பாவத்துல வந்து விழுறாரு அப்படின்னா என்ன பண்றது? பாவத்துல விழ போறார், அது குறித்து தான் அவர் பேசிட்டு இருக்கிறார். என்ன பண்றதுங்க? அவங்களுக்கு புத்தி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ முடிஞ்சா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புத்தி சொல்லுங்கள். இல்லைன்னா நம்ம சபை கண்காணிப்பாளர்கள் கிட்ட கொடுத்து ரொம்ப கண்டிப்போட அந்த புத்தியை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், சொல்லிடணும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புத்தி சொல்லி இப்படி தான் நம்மளால வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஸோ நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில். ஸோ நம்ம உள்ள வரும்போது நமக்கு இருந்த அந்த பயபக்தி, வைராக்கியம், அது ஒருவேளை முடிகிற வரைக்கும், நம்ம மரணம் வரைக்கும் காத்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அங்க என்ன சொல்றாரு? கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்கள். கிறிஸ்துவினிடத்தில் பங்கு. இப்போ ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறாரு அவர். இப்போ முக்கியமான ஒருத்தர் பெரிய பணக்காரனா யாருங்க? வேர்ல்டு ஃபுல்லா யார் பெரிய பணக்காரங்க? எலான் மஸ்க். இப்போ அவர்கிட்ட உங்ககிட்ட ஒரு பங்கு இருக்குன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவர் 1% கொடுத்தாலே நம்ம தமிழ்நாடு இருக்கிற ஃபுல்லாக வந்து என்ன பண்ண முடியும்? அவ்வளோ பெரிய லக்ஸூரியஸ் லைஃப் நம்மளால் வாழ முடியும். இப்போ யோசிச்சு பாருங்க, அவர்கிட்ட இருக்கிற ஒரு பங்கு நம்மளுக்கு கிடைக்க போகுது. என்ன பங்கு? அவர்கிட்ட என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் அவர் யாருங்க? ஃபர்ஸ்ட்
சரி, அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்குது? அவருடைய சொத்து எதுங்க? அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இங்க நீங்க என்னென்ன பாக்குறீங்களோ எல்லாமே யாருதுங்க? அவருக்கு தான். அவர்கிட்ட ஒரு பங்கு இருக்கு அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எல்லாத்திலுமே உரிமை இருக்கு நம்மளுக்கு. பாருங்க எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களா இருப்போம். அவர்கிட்ட பங்குனா எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும், எல்லா இடத்துக்கும் நம்மளால போக முடியும். எங்க நம்ம இப்போ நிறைய அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்ல நம்ம எல்லாம் பார்க்குறோம். ரொம்ப பெரிய ஒரு பிக்சரு, அதில் ரொம்ப ஒரு 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 புள்ளி அளவு இருக்கிறத எலாபரேட் பண்ணோம், ஜூம் பண்ணோம்னா அதுக்குள்ளேயும் நம்ம எலாபரேட் பண்ணி ரொம்ப குட்டியாக தான் சன் இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இப்போ இந்த வசனத்தை கம்பேர் பண்ணுங்க. அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது, கர்த்தரிடத்தில் பங்குள்ளவர்களா இருப்போம். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் இது இருக்கு. அப்போ கிறிஸ்துவினிடத்தில் பெறக்கூடிய அந்த பங்குக்கு எல்லா விதத்திலும் எச்சரிக்கையா இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. சரி, இப்படியாக ஒவ்வொரு காரியங்கள் 5 காரியங்கள் நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது சபை கூடி வருதல், சகோதர ஐக்கியம். 4வது சிலுவையை எதிர்பார்த்தல். 5வது எச்சரிக்கையா இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ எச்சரிக்கையா இருப்பது, இதை கடந்து ஒன்று இருக்கு அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? இதை தாண்டி ஒன்று இருக்கு அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? ஓனாய். சரி, இப்போ இது இந்த ஒரு காரியம் வரைக்கும் தான் அது முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து ஒரு சில வசன பகுதிகள்னால வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ முதலாவதாக நம்ம ஒரு ரீப்ரிண்ட் ஆர்டிகல் நம்ம படிச்சிடலாம். இது யார், இது எங்கிருந்து எடுத்தோன்னு யார் சொல்றீங்க பார்க்கலாம். ரொம்ப ரீசெண்டாக வாசிச்சது, வாசிக்கலாம். அருமையிலும் அருமையானவர்களே, கர்த்தரிடத்தில் நீங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை இன்றும் புதுப்பித்து உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அருமையான கர்த்தரிடத்தில் நீங்கள் முழுமையாக அவருடையவர்கள் என்று உங்களுடைய எல்லாவற்றையும் பலிபீடத்தின் மேல் வைப்பதே உங்கள் நோக்கம் என்றும் தெரிவித்து விடுங்கள். இந்த புதிய ஆண்டிலே முழுமையான தேவ சேவையை செய்வதாக தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இதே தீர்மானத்தோடு முழு உடன்படிக்கையின் பொருத்தனைகளை மகா உன்னதமான தேவனிடத்துக்கு கிறிஸ்துவின் மூலமாய் இன்றே செலுத்துவோமாக, இப்போதே செலுத்துவோமாக. இது எங்க வாசிச்சோம்? இரவின் கீதங்கள். என்னைக்கோட இரவின் கீதங்கள்? புதிய ஆண்டுன்னு 3 நாளா வந்துருக்கு. சரி, இரவின் கீதம் கரெக்ட். என்னைக்கோட இரவின் கீதம்? 30ஆம் தேதியோட இரவின் கீதம். சரிங்களா? அப்போ இங்க நம்ம பார்க்குறோம். அதுல 3வது பாயிண்ட் பாருங்க. இந்த புதிய ஆண்டிலே முழுமையான தேவ சேவை செய்வதாக தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இதனால தான் நம்ம 6வது ஒரு பாயிண்டே வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். ஸோ 6வது என்ன பாயிண்டா இருக்கலாம் இந்த வார்த்தையிலேருந்து சொல்லுங்களேன். இந்த வார்த்தையில் என்ன பொருள் இருக்கு? தேவ சேவை. தேவ சேவைனா என்னது? ஊழியம் செய்வது. அப்போ ஊழியத்தில் நம்ம எவ்வளோ அளவுக்கு பங்கு கொள்றோம் அப்படின்றத இங்க வந்து சொல்றாரு. சரிங்களா? அப்போ 6வது ஊழியம் இதை குறித்து வந்து சொல்றாரு. ஸோ ஊழியத்தில் நம்ம ஈடுபடுவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருவரும் மற்றவர்களுக்கு சத்தியம் வெளிப்படுத்த அல்லது சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஒருவேளை அறுவடை பணியில் நம்ம ஈடுபடுறோம்னா அது நம்மளுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது, என்ன பலன் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மை அது வளர்ச்சிக்கு ஏதுவாக கொண்டு வரும். நம்ம என்ன பண்ணுதுங்களா? வளர்ச்சிக்கு ஏதுவாக அது கொண்டு வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ இது வரைக்கும் நம்ம 6வது பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கடைசியாக ஒரு ரீப்ரிண்ட் நம்ம வாசிடலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போலே சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் இரக்கத்தை பெறவும் நமக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை தரவும் தம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தால் நம்மை கிரயத்துக்கு கொண்டார். அவரே நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். தம்முடைய சரீரத்தின் அங்கமாக அவர் நம்மை சேர்த்து கொள்ள வேண்டுமானால் நாம் அவரில் நிலைத்திருந்து நம்முடைய இருதயங்களில் அவரை தேடி அவருடைய சித்தத்தின்படியே செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இந்த ஆர்டிகளில் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான சில பகுதிகள் இருக்குது. அதாவது நாம் இரக்கத்தை பெறவும் நமக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை தரவும் தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மை கிரயத்துக்கு கொண்டிருக்கிறார். நம்மளை லிட்ரலாக
காசு கொடுத்து வாங்கியிருக்கிறார். என்ன காசுங்க? அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தை கொடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருங்க? வாங்கியிருக்கிறார். நாம நம்முடையவர்கள் அல்ல. அப்போ நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள், அந்த தீர்மானத்தை கரெக்டாக செய்வதற்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி செய்யணும். கண்டிப்பாக நம்ம விழுவோம் அப்படின்றது தான் சொல்கிறார். ஒரு வேளை விழுந்தாலும் கூட மீண்டும் நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து நம்ம திரும்பியும் அதை லிட்டரலாக எடுத்து வச்சு மறுபடியும் அதை புதுப்பிச்சு நம்ம நடக்கும்போது தான் நமக்கான அங்கே பரிசு இங்கே காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதை குறித்து நம்ம ஒரு வசனம் வாசிட்டு நம்ம முடிக்கலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 17ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தாவே, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் சிறப்படுத்தும். ஸோ நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் அது வலுவாத படிக்கு நம்மளை சிறப்படுத்துவதற்கு நம்ம தேவன்கிட்ட நம்ம மன்றாடி கேட்போம். ஸோ இது மட்டும் இல்லை, இது போன்ற நிறைய தீர்மானங்கள் நீங்கள் எடுத்து புது சிருஷ்டிக்க உரிய வளர்ச்சியில் நம்ம முன்னேறுவதற்கு தேவன் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த பிதாவாகி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமை உண்டாவதாக. சபையாருக்கும் கூட என்னுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.